ஹாய் டா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஜி புக்கான 2/2 எதுக்கு புள்ள உனக்கு என் மேல ஃபைனல் பார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். அ என்னன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அது பார்க்கும்போது என்னன்னு தெரியல ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் ஏன் அப்படி பண்றாங்க? அதுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே இருக்கலாம்ல. ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். சரி. ஒருவேள அவங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் பிடிக்கலையோ, இல்ல ஸ்டோரி பிடிக்கலோ தெரியல. ஓகே இருக்கட்டும். அப்புறம் ஹெட்செட் வியர் பண்ணிக்கங்க. அடிக்ட் ஆகாதீங்க. இது வெறும் இமேஜினேஷன் மட்டும் தான். அப்புறம் இது பாய் ஆச்சே எங்கேருந்து பிரெக்னன்ட் பேபி அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது வெறும் இமேஜினேஷன் மட்டும் தான். கற்பனை மட்டும் தான். அப்படி அப்படி மட்டுமே நீங்க பாருங்க. அவங்கள நீங்க பாயா நெனச்சாலும் சரி, கேர்லா நெனச்சாலும் சரி. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி யோசிச்சுக்கங்க. சரி ஓகே. நம்ம இப்ப அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். டேய் டேய் மச்சான். டேய் காய். என்னடா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட. டேய் என்னடா ஏன்டா அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ற? போதும் போதும். இல்ல குடு குடு எனக்கு வேணும். போதும்னு சொல்றேன்ல அப்படி சொல்லி காய் வந்து கத்துறாரு. அங்க வேற இருப்பார்ல அவர்கிட்ட. ஏய் என்ன வேணும் சொல்றேன்ல எனக்கு வேணும். டேய் ஓவரா குடிச்சிட்டடா. டேய் நான் நான் மறக்கணும்டா. என்னால முடியலடா காய். நான் என் பொண்டாட்டிய மறக்கணும்டா. டேய் இத பாரு அப்படி சொல்லி அந்த ஷர்ட்ட புடிச்சு அப்படியே தூக்குறாரு. அப்படியே பொத்து பொத்துன்னு கீழ விழுகுறாரு. ஜங்குக் இந்த மாரிலாம் நீ குடிச்சதே இல்லையேடா. டேய் என்னால முடியலடா. ரொம்ப வலிக்குதுடா மச்சான் மனசு. டேய் டேய் நீங்கலாம் சொன்னீங்கன்னா அவங்கிட்ட சாரி கூட கேட்டேன்டா. ஆனா ஆனா அவ என்னை புரிஞ்சுக்கவே இல்லடா. பாத்தியா எ என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சுகாவோட கையில ரிங் போட்டான்டா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்புட்றா காய்? எப்புட்றா? சின்ன வயசுலேருந்து நான் எப்படி அவனை லவ் பண்ணேனோ அதே மாதிரி தானே அவனும் என்னை லவ் பண்ணியிருப்பான். எப்புட்றா மச்சான் அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் முன்னாடியே வேற ஒருத்தவங்க கையில ரிங் போடுறதுக்கு எப்புட்றா மனசு வந்துச்சு? அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் நான் தான்டா நான் தான் காரணம். என்னடா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான்டா காரணம். நான் தப்பு பண்ணேன் தான். நான் அத்தனை பேர் முன்னாடி என் பொண்டாட்டி மேல கை வைக்கக்கூடாதான். எனக்கு உரிமை இல்லடா. எனக்கு உரிமை இல்லடா. அவன் எப்படிடா சந்தேகப்படலாம்? என்னையும் என் லவ்வையும் எப்படிடா சந்தேகப்படுறான்? அதுதான்டா எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு அந்த மாய பொண்ணு அப்போ சொல்லிலாம் நான் அப்படி கிடையாதுடா. அவ அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லடா. என் லவ் மேல நம்பிக்கை இல்லடா. அதனால தான் அன்னைக்கு நான் கை வச்சேன். டேய் நீ அன்னைக்கு பேசுனது தப்பு தானடா. தப்புதான் நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டடா மச்சான். இப்போ எனக்கு என் ஜிமினா வேணும்டா. என் பொண்டாட்டி எனக்கு வேணும்டா. அவ எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவாங்க பயத்துல தான்டா அன்னைக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாதுதான். என் ஜிமினாவை நான் ஹர்ட் பண்ணிருக்க கூடாதுதான். நான் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணி எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டா. காய் காய் உனக்கு தெரியுமா? அவ எப்படி தெரியுமா என் பின்னாடி சுத்துவா? ஜங்குக்கா அப்படி சொல்லி சுத்துவாடா. போது அவ்வளோ அழகா இருப்பான்னு தெரியுமா? ஆனா ஆனா அன்னைக்கு எத்தனை பேர் முன்னாடி எனக்கு எனக்கு ஜங்குக்கா பிடிக்கலன்னு சொன்னான்டா. அப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு எனக்கு முடியலடா காய். எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலடா. அவன் இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. எனக்கு எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அது முடியாதுடா. அவனுக்கு அண்ணனோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா. இன்னும் 10 daysல மேரேஜ்டா. சத்தியமா என்னால பார்க்க முடியாதுடா. டேய் மச்சான் இதோ இதோ அப்படி சொல்லி இப்போ காயோட கையெடுத்தோ நெக்கில் வச்சு ப்ரெஸ் பண்றா. என்னடா பண்ற? நீ அப்படியே கொலை பண்ணிடு. உன் கையால மச்சா கையால நான் செத்துறேன். பைத்தியக்காரா கையை விடுறா. விடவே மாட்டாரு. அப்படியே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. விட்றா அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கலாம்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்றாரு. முடியல. சங்கு விடு அப்படி சொல்லி அப்படியே கத்துறாரு. இப்போ வேகமா வந்து ஒரு 2 பேரு அந்த கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. பார்த்துட்டு காய்க்கு செம்ம ஷாக்கு. ஆமாங்க அங்க வந்திருக்கிறது வாயன் அப்புறம் ஜெயஹூப் தான்.
டேய் மச்சான் என்னை கொலை பண்றா, டேய் கொலை பண்றா, என்னடா பண்ற, டேய் கொலை பண்றா, டேய் மச்சான் மச்சான் கொலை பண்றா, பைத்தியக்கார, டேய் கையிடுறோம், ஜெஹோ சீ கையிடு அப்படி சொல்லி இப்போ பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. இழுத்த ஃபோர்ஸ்ல அப்படியே போய் ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவர் வந்து யாரோ அப்படியே கையை கொடுத்து தூக்குறாங்க. பார்த்தா அங்க ஜின்னு. ஜின், டேய் காய், ஜின் இவ்வளோ குடிச்சு இப்படி ஆகுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது இல்லை ஜின், எனக்கே தெரியாதவன், அவன் உங்க வீட்டுக்கு தானே வந்தான். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணும்போது இங்கே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே யாரோ தான் அட்டன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதான் தேடி வந்தேன். இவ்வளோ கால் பண்ணி சொல்ல மாட்டியா? இல்லை நீங்க தானே திட்டினீங்க. ஆமாடா கோவத்தில் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பிடா. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஜேஹோ அப்புறம் வாயன் அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். உங்களை தூக்கு ஃபர்ஸ்ட். ஏய் ஏய் யாரா கொலை பண்ணுங்கடா. இப்போ ஜின்னோட கையை தான் இருக்கு, அவர் கையை எடுத்து அவர் நெக்கில் வச்சு ப்ரெஸ் பண்றாரு. சரி கை விடு நாய் அப்படி சொல்லி ஓங்கி பலான்னு ஒன்று விழுகுது. அடிச்சு சாவடிக்கிறீங்களா? பரவாயில்ல, அடிச்சா ரொம்ப வலிக்குமே அப்படி சொல்லி அந்த அடிச்ச கண்ணத்தை அப்படியே தருவுறாரு. ஏய் இவனை தூக்குங்கடா அப்படி சொல்லி ஜின் கத்தனோன்னே இப்போ காய் அப்புறம் ஜெஹோ 2 பேரும் தான் அவர் அப்படியே தூக்குறாங்க. எங்கடா கூட்டு போறீங்க? சுடுகாட்டுக்குடா அப்படி சொல்லி ஜெயப் சொல்றாரு. ஓ சுடுகாட்டுக்கா? யா நீ எதுக்கு வர? என்னை மட்டும் போய் புதைச்சிட்டுங்கடா. உனக்கு லவ் ஃபெயிலியரா? ஆமாடா நம்பாதுடா, அப்படித்தான்டா லவ் பண்றேன்னு சுத்துவாங்க. ஒரு கடைசியில வேற யாரு கூடயாவது ரிங் போட்டு ஜோடியா ஸ்டேஜ்ல நிப்பாங்கடா. அதை நம்ம பார்க்கணும். உனக்கும் அந்த மாதிரி நடந்துச்சா ஃப்ரெண்ட்? உங்க லவ் ஸ்டோரியை சொல்றியா அப்படி சொல்லி ஜெஹோவை பத்தி கேட்குறாரு. ஷோ சி குடிகார மட்டை எவ்வளோ சரக்கு அடிச்சிருக்கான் பாரு, பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கூட தெரியல அப்படி சொல்லி ஜெயப்க்கு செம்ம காண்டாகுது. டேய் 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 எங்கடா கூப்பிட்டு போறீங்க? டேய் சொல்லுங்கடா. பரதேசி அதான் சொல்கிறேன்ல, சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சுடுகாட்டுக்கு நீங்கள் எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. ஆமாடா 50 பேர் நிற்கிறோன்னு சித்தி. ஆமாடா மச்சான். ஏய் காய் அப்படி சொல்லி இப்போ அங்க ஜெஹோப்போட கண்ணத்தை பிடிச்சிட்டு, டே காய் நீ என்ன வேற மாதிரி இருக்க, ஃபேஸே என்ன வேற மாதிரி இருக்கு. ஜின் அவனை தூக்கிட்டு வாங்கடா கார் உள்ள அப்படி சொல்லிட்டு ஜின்னு போய் டிரைவர் சீட்ல வந்து ஏறிக்கிறாரு. முன்னாடி சீட்ல வாயின் வந்து உட்காந்துருக்கா. பின்னாடி ஏய் ஸ்டாப், போலீஸ் என்னை கடத்திட்டு போறாருங்க, காப்பாத்துங்க. அங்கே நிற்கிறவங்களாம் சுற்றி பார்க்குறாங்க. அது என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லி அங்கே தலையில் அடிச்சுட்டு காய் தான் ஏஹோ உள்ளே பிடிச்சி இழுங்க அப்படி சொல்லி அங்கே காய் கத்திட்டு இருக்கிறாரு. உள்ளே போகவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் நல்லா பாடி பில்டராட்ட இருப்பார் ஜங்குக்கு. அவரை பிடிச்சி உள்ளே தள்ளவே முடியல. இதுக்கு என்னடா இப்படி இருக்கிறான் ஸோ அப்படி சொல்லி உள்ளே பிடிச்சி கையை பிடிச்சி அப்படியே இழுத்து போகிறாங்கப்பா. முடியல. ஹேய் என்னை எங்கடா கத்திட்டு போகிற? என் மேன். ஆமா நான் மேனு, நீ உமேனு, முகரைய பாரு. ஏய் ஏன் என்னை இப்போ திட்டிட்டு இருக்க? எங்கடா கூட்டு போறீங்க? டேய் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கார் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுது. பின்னாடி திரும்பி வயன் பார்த்துட்டே இருக்கிறா. ஏய் ஏய் ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டிய பார்த்துக்கிறேன்டா. டேய் எங்கடா என் மொபைல் எங்கடா? டேய் கொடுங்கடா, என்னை புதைக்கிறதுக்கு முன்னாடி கொடுங்கடா ஒரு வாட்டி என் பொண்டாட்டிய. இதாடா சனி அப்படி சொல்லி அந்த மொபைல் எடுத்து காய் கொடுத்துறாரு. எவ்வளோ அழகா இருக்காங்க என் பொண்டாட்டி. இது மட்டும் கண்ணு தெரியுது பாரு அப்படி சொல்லி ஜியோ பாக்குறாரு. என்னன்னு சொன்னா அங்க ஜிமினோட பிக்க வச்சுதான் ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காரு. பாரு எவ்வளோ அழகா இருக்கான் பாரு. என் ஆளை பத்தி சொல்லணும்னா அப்படி இருப்பான். அதுவும் அந்த கியூட்டான வாய்ஸ்ல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா அப்படி ஜிவ்னு ஏறும். எதை இப்ப ஏறி உட்காந்துருக்கேன் அது மாதிரியா? ஏய் சைலண்டா இருங்க, நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசணும். சிமினா என் பொண்டாட்டி எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலடா. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், இவர் யாருன்னு தெரியல, இவர் காய் அப்படி சொல்லிட்டே சொல்றேன்ல கையை போட்டு. காய் தெரியல உனக்கு? இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போறாங்களாம். எனக்கு உயிரோட வச்சு புதைச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய பேசுவோம் பொண்டாட்டி. சாரி டே, ஐம் ரியலி வெரி சாரி டே. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ என்னை தேடி வர்றப்ப உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கல. திமிரு
எனக்கு உடம்பெல்லாம் திமிரு. என்ன, நீ என் பொண்டாட்டி தானே, எங்க போயிட போற, என்ன பண்ணாலும் திரும்ப என்கிட்ட வந்துருவேங்கிற எண்ணம். அதனாலதான் இன்னைக்கு. ஆனா நீ ரொம்ப கோவக்காரின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுடி. சரி, பரவாயில்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி சுகா உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ லைஃப்ல நல்லா இருப்ப. என்னால நீ ரொம்ப அழுதுட்டல. என் ஜின்னா என் கூட சொன்னாங்க, நான் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் ஃப்ரெண்டு, என் மச்சா கூட சொன்னான், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எல்லாரும் முன்னாடியும் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். கரெக்டு தான், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்ல. நான் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன். ஆனா என்னால சத்தியமா வேற ஒருத்தவங்க கூட உன் லைஃப் வாழ்றத என்னால சத்தியமா பார்க்க முடியாது. அதனால நான் செத்து போறேன். நிச்சயமா தாண்டி. என் அழகு பொண்டாட்டி செம்ம அழகா இருக்க தெரியுமா? நீ 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீ அப்போ பார்த்த ஜிமின் மாதிரி இல்ல. நீ செம்ம அழகா இருந்த. அப்படியே ஃபேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருந்த தெரியுமா? அந்த கார் உள்ள உன்னை பார்க்கும் போதே உன்னை அப்படியே இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா முடியல. என் ஈகோ வந்து நடுவில் நின்றுச்சு. என்ன பண்றது? அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு. கரெக்டு தான், எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கரெக்டு தான். ஏய், என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குடா. பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. இந்த வேர்ல்டு என்னை மாதிரி உன்னை யாரும் லவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உன்னை நான் லவ் பண்றேன். ஆனா என்ன, அது உன்கிட்ட என்னால ப்ரூவ் பண்ணதான் தெரியல. அப்புறம் அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன்ல, உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. ஏய், எதுக்குடி அழுற? ஏய் பொண்டாட்டி, அழுறாளாம் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் அப்புறம் ஜெஹோப் 2 பேருமே எட்டி பாக்குறாங்க. என்னன்னு சொன்னா, அங்க ஒரு வீடியோ கால் பண்ணிருக்காரு. அட்ட பாவி அப்படி சொல்லிட்டு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏய் 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 பொண்டாட்டி பேசிட்டு இருக்க, தள்ளுங்கடா, தள்ளுங்கடா, டே தள்ளு. ஐயோ ஜின் அப்படி சொல்லி அங்க ஜெஹூப் தான் கத்துறாரு. என்னன்னு சொன்னா, ஜெஹூப் மேல ஃபுல்லா வாந்தி எடுத்தாரு. ஜின் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. பரதேசி அப்படி சொல்லிட்டு சரியான அடி விழுகுது அங்க ஜங்குக்கு. அயாங், இவன் இன்னும் வாந்தி எடுப்பான் போல இருக்கு அப்படி சொல்லி காய் வந்து கத்துறாரு. அந்த கார் விட்டு வெளியே இழுங்கடா அவனை அப்படி சொல்லணும். வயன் என் பக்கமே வராது அப்படி சொல்லி வயன் வந்து கத்துறா. ஜெயோக்கு ஒண்ணுமே முடியல. அந்த ஷர்ட்டை ஃபுல்லாவே அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் காய் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளிட்டாரு. அவரு அந்த நடு ரோட்ல அப்படியே விழுந்து கிடக்குறாரு. டேய் 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 ஜங்குக், என்ன அப்படி பண்ற? டேய் என்ன அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு அழுகையே வந்துடுது. அப்படியே ஒரு கண்ணீர்லாம் தொடச்சிட்டு பாரு ஜங்கு. யாரு? ஏய் ஜின், ஜின், ஏய் சாரி சாரி ஜின், சாரி. நீங்க எம்மல ரொம்ப கோவமா இருக்கீங்கல்ல, சாரி. நான் அன்னைக்கு நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன்? எங்க அவன் எனக்கு கிடைக்காம போயிடுவானு பயத்துல அப்படி பண்ணேன் ஜின், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஷாப்பிங் மால்ல நான் அவன்கிட்ட சாரி கேட்டேன். ஆனா அவன் சாரி ஏத்துக்கவே இல்லை தெரியுமா? அதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் ஜின் அப்படி சொல்லி அப்படியே தடுமாறி எந்திக்கிறாரு. என்னடா ஜின், ஜின் என்னை என்னை கொலை பண்ணிடுச்சு ப்ளீஸ். எனக்கு எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு ஜிமின் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு நரகம் மாதிரி. 4 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ அழுதேன்னு தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு ஈகோ இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் பொண்டாட்டி நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் என்னை விட்டு போக மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ஆனா அவ என்னை விட்டுட்டு போயிட்டா ஜீன். இனிமே அவ இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாது ஜீன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜீன். ஜின் அப்படியே திருப்பிட்டு ஜங்குக்கு திரும்பி ஒரே ஸ்லாப் ஒன்று வைக்கிறா. வயன் வயன் அப்படி சொல்லி அப்படியே பாக்குறாரு. வயன் நிற்கிறா. ஜங்குக் ஜங்குக், உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? இப்போ மட்டும் என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய்க்கு இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கியே, அவன் இந்த 4 வருஷமா எவ்வளவு அழுதான் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? உன்னால உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? உன்னை எந்த அளவுக்கு அவன் லவ் பண்றானோ அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறான்டா அவன். கண்டிப்பா
கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டான்டா. தெரியும்டி எனக்கு. தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப ரோஷக்காரன் அப்படின்னு. எனக்கு மேல அவனுக்கு அதிகமா ஈகோ இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் என்னை மன்னிக்க மாட்டான்னு தெரியும். என்ன ஜங்குக், என்ன மிரட்டுறியா? இந்த மாதிரி மிரட்டினா ஜிமின் உன்கிட்ட திரும்ப வந்துவான்னு நீ நினைக்கிறியா? என்ன செத்துடுவேன், நீ சாவடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கியா? அதனாலதான் ஜிமின்க்கு வீடியோ கால் பண்ணியா? அப்படி சொல்ல மாட்டான். அப்ப காய்க்கு நினைப்பு வருது. அவர் வேகமா அந்த மொபைல் எடுக்கிறாரு. ஜங்குக் இறங்கின போர்ஸ்ல அந்த மொபைல் கீழே விழுந்து அந்த டிஸ்பிளேவே தெரிய மாட்டேங்குது. என்னது டிஸ்பிளே போயிடுச்சானா இப்படி சொல்லி அவர் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பக்கம் இது எல்லாத்தையுமே அங்க ஜிமின் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஜிமின், மெக் சொல்ற இடத்துக்கு போ அப்படி சொல்றாரு. நீ 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 ஜங்குக் லவ் பண்றீங்களா? இது ஏன் நீ ஃபர்ஸ்டே சொல்லல? அப்புறம் சுகாயா, எதுவுமே பேசாத, அந்த இடத்துக்கு போ ஜிம்மி, அந்த இடத்துக்கு போன்னு சொன்னேன் அப்படி சொல்லி ஜிம்மி மெக் 2 பேருமே அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா லவ் பண்றேங்கிற பேர்ல அவனை கஷ்டப்படுத்தினேன். இந்த 4 வருஷமா அவன் உயிரோட இருந்துட்டு அவனுக்கு எப்படி நடமானான்னு உனக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அப்போ நீ செத்து போயிட்டு இன்னமும் என் ஜிமினுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க ஜங்குக்? உன்னை சாவடிச்சிருவேன். சாவடி டாடி சொல்ற. ஆனா நீ செத்துட்டா என் ஜிமின் ரொம்ப கஷ்டப்படுவான்டா. அதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு லைஃப் லாங் அவன் கஷ்டப்படுவான். அவன் மொத்தம் அவன் லைஃப் லாங் கஷ்டப்படணும். அதான் உனக்கு வேணும். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்ப நீ ஜிமினை லவ் பண்ணவே இல்லை. எப்படித்தானே அப்புறம் நான் ப்ரூவ் பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான் பையன். ஒருவேளை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கேன், அவன் கண்டிப்பா அதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவன் லைஃப், அவனோட லைஃப் அவன் வாழ மாட்டான். என் பொண்டாட்டி எங்க இருந்தா ஹாப்பியா இருந்தா போதும். ஆனா என் பொண்டாட்டி இங்க இருக்காடே, இந்த இந்த இடத்துல இருக்கா அப்படி சொல்லி அவர் ஹார்ட் கிட்ட கை வச்சு காட்டுறாரு. கடைசி வரைக்கும் அவனுடைய நினைப்பையே நான் வாழ்ந்துருவேன்டே. அவன் என்னுடைய எல்லாம், என்னுடைய லைஃப் எல்லாமே அவன் தான், அவன் மட்டும்தான். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பைக் ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அங்க ஜிமின் தான் இறங்குறாரு. ஜிமின் அப்படி சொல்லிட்டு, நீங்க அந்த பக்கம், ஏன்னா ஜங்குக்கு பேக் சைடு தான் பைக் நிக்குது. பொண்டாட்டியா அப்படி சொல்லி அப்படியே திரும்பி பாக்குறாரு. அங்க ஜிமின் நின்றுட்டு இருக்காரு. மெக்கும் தான் நிக்கிறாரு. ஹேய் பொண்டாட்டி, பொண்டாட்டி, சாரி டி, சாரி. அது தெரியாம உன்னுடைய பிக்க வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரியாம நான் வீடியோ கால் பண்ணிட்டேன். சாரி. ஆனா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஜிமினா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே ஜிமின்ட்ட பேசிட்டே இருக்கிறாரு. உன்கிட்ட நான் நிறைய சாரி கேட்கணும் ஜிமி. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ரொம்ப ரொம்ப உன்கிட்ட ஹார்ஷா நடந்துட்டேன்ல. சாரி. என்னன்னா உனக்கு திமிருடா. நீ என் பொண்டாட்டி தானே. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீ என்கிட்ட திரும்பி வந்துருவேன்னு ஒரு நம்பிக்கை. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. சாரி. உனக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அதுவும் வலிக்கும். நீ கஷ்டப்படுவேன்னு நினைக்கலடா. இதை நினைச்சு பார்த்துருந்தேனா இன்னைக்கு நீங்க நானும் இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டோம். பொண்டாட்டி பேசுடா, எதுனா பேசுடா. என்கிட்ட பேசவே மாட்ற, எதுவுமே பேச மாட்டியா? உன் ஜங்குக்கா கிட்ட எதுவுமே பேச மாட்டியா? ப்ளீஸ் ஜிம்மி அப்படி சொல்லி அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாரு. அவ்வளோ பேசியும் ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட பேசல. ஜிம்மின், உன் பொண்டாட்டி, என் அழகி அப்படி சொல்லி அப்படியே கண்ணத்தை அப்படியே பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. ஜிம்மின் ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போய் நிற்கிறாரு. சாரி அப்படி சொல்லி அவர் கையை அப்படியே எடுத்துறாரு. சாரி, உன்னை டச் பண்ணக்கூடாதுல்ல நானு. சாரி, ஜீனா yang சொல்லியிருக்காங்க, உன்னை டச் பண்ணக்கூடாது. சாரி, சாரிடா. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறா, ஜங்குக்கான்னு சொல்றா. நான் நான் ஏங்குறேன்டா அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு. ஏங்குறேன்டா. ஜிமினா ப்ளீஸ், ஜங்குக்கான்னு சொல்றா, ஒரு வார்த்தை சொல்றா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா,
பனி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். அப்படியே அதே இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஜிமின் நிமிந்து எல்லாருமே பாக்குறாரு. இப்போ வயன், ஜிமின் வயன் நான் வீட்டுக்கு போறேன், சுகாக்கு தெரியாம வந்திருக்கோம். என்ன நடக்குது ஜெஹோ, மிக், நான் என்ன சொல்றது, உங்க எல்லாருக்குமே தெரியுமா? அப்படியா யாருமே எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? நம்ம சொல்லி இந்த மேரேஜ் நிறுத்தினால, மேரேஜ் நிறுத்திட்டு இல்ல மேரேஜ் நிறுத்திட்டு நீயும் ஜங்குக்கும் மேரேஜ் வேணா நிறுத்த முடிஞ்சா நிறுத்துவேன். ஆனா எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ்ன்னு சொல்லி யாருமே பேசக்கூடாது. அவன் என்னை சாவடிச்சிருங்க நான் சொல்லதானே செய்வான். நான் உண்மையிலே சூசைட் பண்ணிடுவேன், புரியுதா? எனக்கும் சுகாக்கும் மேரேஜ் நடந்தே ஆகணும். ஆனா ஆனா ஜிமின் அப்படி சொல்லி பயந்தான் சொல்றா. ஜிமின் நீ 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 ஜங்குகள் லவ் பண்றதானே? அவனை நான் எவ்வளவு வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அவன் இந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டு பேசுறான்டா. அவன் லவ் உனக்கு புரியலையா? ஏன் லவ் அவனுக்கு புரியலையே? அன்னைக்கு நானும் தானே அவன்கிட்ட கெஞ்சினேன். பிரேக்கப்னு எத்தனை வாட்டி சொன்னான் தெரியுமா இந்த வேர்ட்ஸ? அது சொல்றப்ப அவனுக்கு தோணல. இப்ப மட்டும் ஜங்குக்கா கூப்பிடுன்னு சொல்றான். அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஜங்குக்கான்னு கூப்பிடாத, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னான். இன்னைக்கு நான் உன்னை ஜங்குக்கான்னு கூப்பிடணுமா? முடியாது, என்னால முடியாது அப்படி சொல்லி சொல்றாரு. அங்க ஜங்குக்கு லைட்டா அப்படியே மயக்கமா தான் இருந்திருப்பாரு. ஜிமின் ஜங்குக்கா சொல்றது இந்த வேர்ட்ஸ் ஜங்குக்கோட காதுல அப்படியே விழுகுது. அவர் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இது எல்லாத்தையுமே ஜின் வந்து நோட் பண்ணிட்டா இருக்காரு. நிறுத்து நிறுத்து ஜிமின், ஜின் நீங்களுமா அதை பார், அவன் பண்ணது தப்பு. அதுக்காக நீ அவனை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க லைஃப்ல இனிமே வேணாட்டி ப்ளீஸ் போ. இப்போ உன்னை யார் எங்க கூப்பிட்டா? நாங்க யாரும் உன்னை கால் பண்ணி கூப்பிட்டோமா? ஜின், நாங்க யாரும் உன்னை கூப்பிடல. அப்புறம் எதுக்கு நீ அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அவன் வேணான்னு சொல்ற? நீ எதுக்கு வந்து இன்னுமா அவனை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் மிக், தயவு செய்து கூப்பிட்டு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும், புரியுதா? இதுக்கு மேல ஜிமினோட லைஃப்ல ஜங்கு கிடையாது. அதனால சுகாட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. சுகாட்ட மட்டும் கிடையாது, வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, புரியுதா? அப்படி சொல்லும் போது மெக்கும் அப்படியே தலையை ஆட்டிட்டு போயிடுறாரு. அங்க வயனுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொன்னா ஜிமின் எந்த அளவுக்கு ஜங்குக்க லவ் பண்ணான்னு சொல்லி அவளுக்கு புரியும். இப்ப ஜங்குக்கு வேற இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசின்னு இருப்பாரு. வயனுக்கு அழுகதான் வருது. ஏய் எதுக்குடி அழுகுற? இல்ல இல்ல ஜெகுக்கம்மா, அவ இவனை லவ் பண்றான். இவனும் அவனுடைய தப்பு உணர்ந்து அவன் எத்தனை வாட்டி சாரி கேக்குறான். அவன் தப்பு பண்ணான், இல்லைன்னு நான் சொல்ல. அதுக்குன்னு அதே தப்பு மறுபடியும் ஜிமின் பண்றானே. அவன் மேரேஜ் பண்ணிட்டு அவன் லைஃப் ஹாப்பியா இருக்கும் நீ நினைக்கிறியா? இல்ல அதை பார்த்து ஜங்குக் தான் ஹாப்பியா இருப்பானா? இல்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து சுகா மாமாவோட லைஃபை ஸ்பாயில் பண்றாங்கன்னு உனக்கு புரியுதா? அவன் ஏன் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறான்? நம்ம இத்தனை பேர் சொல்றான்ல, ஜின் சொல்றாங்கல்ல, அது கூட அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறான். சரி விடு வயல், அவன் லைஃப், அவன் முடிவு எடுக்கட்டும், நம்ம என்ன சொல்றது? அதுக்குன்னு முட்டாள்தனமா முடிவு எடுக்க கூடாது அப்படி சொல்லி செம்ம கோவம் வருது வயலுக்கு. அங்க பொண்டாட்டி ஜெமினா அப்படி சொல்லி ஜங்க் அப்படியே புலம்புறாரு. அப்படியே நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஜின்னுக்கு தான் அழுக தாங்கல. வேகமா ஓடி போய் அப்படியே போய் தூக்குறாரு. அவரால் தூக்க முடியல. இப்போ மெக், ஜெஹு எல்லாருமே சேர்ந்து அவரை தூக்கி கார்ல படுக்க வைக்கிறாங்க. இதை கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ அவர் வந்து வாஷ்ரூம்ல தான் இருக்கிறாரு. காயோட ஃபிளாட்ல தான். இப்போ ஒரு வழியா அவர் ஃபுல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவர் வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க. சாரிடி பொண்டாட்டி, சாரி ஒரு வாட்டி ஜங்குக்காக கூப்பிடுறேன், ப்ளீஸ் டே தப்பு பண்ணிட்டேனே அப்படி சொல்லி புலம்பிட்டே இருக்கிறாரு. ச்சே அப்படி சொல்லி அவன் வேகமா அங்க ஒரு பொருள் கிடக்காது எப்படி உதச்சிட்டு போய் அங்க போய் உட்காரா. எதுக்குன்னு இவ்வளவு கோவப்படுற? என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கையும் எனக்கு பிடிக்கும், ஜிமினையும் எனக்கு பிடிக்கும். தெரிஞ்சே இவங்க லைஃப்பை எப்படி ஸ்பாயில் பண்றாங்க, என்னால பார்க்க முடியல ஜெயோ மாமா அப்படி சொல்லி வயன் ஜெஹோப் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியலையே, என்ன செய்யறதுன்னே தெரியல. மேரேஜ் வேற இன்னும் 1 வீக் தான் இருக்கு. அப்படியே
தலை முடிக்குது எனக்கு அப்படியே சொல்லி அவங்க ஜிம்மு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பேசாம பேசாம சுகாட்ட பேசி பார்க்கலாமா? இல்ல ஜெஹோ, சுகாட்ட பேசணும்னு சொன்னா இந்த மேரேஜ் நிக்கிறது கன்ஃபார்ம். ஆனா அதுக்கப்புறம் ஜிம்மி இந்த பக்கமே வரமாட்டான். இதெல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சா இன்னும் கஷ்டப்படுவாங்க. என்ன பண்றது? இப்போ ஜின்னோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஷோ, நீ ஆரம் பண்றாரு. ஹலோ, ஏய் ஜின் எங்க போயிட்ட? அது அது வந்து நான் நான் ஜங்குக்க பார்க்கலான்னு வந்தேன். அதான் நானும் கேட்குறேன். எங்க ஜங்குக் 2 நாளா ஒழுங்கா ஆஃபீஸ் பக்கமே வர்றதில்ல. மார்னிங் வந்தான். அதோட பார்த்தா ஆள காணோம். இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுச்சு. எங்க வயன் எங்க? ஜெஹோப் எங்க? எல்லாரும் எங்க போனீங்க? எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஜின்? நீ எப்பவுமே இப்படி பண்ண மாட்டியே. எங்க போயிருக்க? அது அது வந்து ஜெய்ஹோப்பும் வயனும் எங்க வெளிய போயிருக்காங்க போல இருக்கு. அப்புறம் ஜங்குக்கு ஜங்குக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கானா? ஆரம் அதான் அதான் 2 நாளா ஆஃபீஸ் பக்கமே வரலையே. காய் ஃப்ளாட்லயே ஸ்டே பண்ணியிருக்கானா? சார் அதான் பண்ணியிருப்பாரு. ஏன் உன் தம்பி திருந்த மாட்டானா? அறிவில்ல அவனுக்கு. ஒரு ஆஃபீஸ் எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 நாளா அந்த ஆஃபீஸ் பக்கமே போல. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? ஆரம் ஆரம் சும்மா ஜங்கு திட்டாதீங்க. ஓ, உன் தம்பியை சொன்னா உனக்கு கோவம் பொத்துட்டு வந்துடும்ல. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வீட்டுக்கு வா. அவ எக்கீரை போட்டும், அவ எங்கன்னா போட்டும். அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. இங்க பேபி அழுதுட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதை கிளம்பி வீட்டுக்கு வா. அங்க ஜின்னோட கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. எப்பவுமே ஆரம் ஜங்குக்கா இப்படிதான் பேசுவாரு. அது ஜின்னால தாங்கிக்கவே முடியாது. என்னாச்சு ஜின்? அவனுக்கு தான் தெரியுமே. காய் எப்பவுமே ஜங்குக்கா எதனா பேசிட்டே இருப்பான். சரி விடுங்க விடுங்க ஜின், நீங்க ஏன் அப்படி அழுகுறீங்க? என்னால பார்க்க முடியலடா. என் தம்பியை ஆளாளுக்கு கஷ்டப்படுத்துறது என்னால பார்க்க முடியல. அவன் எவ்வளவு பெயின்ல இருக்கான். இந்த நேரம் கூட என்னால அவன் கூட இருக்க முடியல. அவனை போலன்னு சொன்னா தேவையில்லாம தேவையில்லாம அவங்க அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்க அம்மா கால் பண்ணி என்னை திட்டுவாங்க. ஜங்குக்கா யாருமே ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. சரி ஜின், நீங்க போங்க. ஆரம்பையா எப்பவுமே அப்படித்தானே. ஆரம் எப்பவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணாரு. எதுக்கு? சரி நான் கிளம்புறேன். நீ நான் அங்க இருந்து பாத்துக்கிறோம். நானும் ஜெயப் மாமா பாத்துக்கிறோம். எனக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டா அதை நான் சொல்லிக்கிறேன். நானும் ஜெயப் மாமாவும் வெளியே போயிருக்கோம்னு சொல்லிட்டு. சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜீன் வந்து அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. ஏய் ஜிமின், சொல்லுங்க ஆராமையா. எங்கடா போறீங்க? ஆள் ஆளுக்கு எங்க போயிட்டு வரீங்க? நீ மிக்கும் எங்க போன? அது அது வந்து இல்ல ஆயா, சும்மா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு வீட்டுல இருக்கிறதுக்கு. அதனால வெளியே போயிட்டாங்க. அதுக்கு நீ சுகாவெல்லாம் கூட்டு போயிருக்கோம். ஏன் மெக்க கூட்டு போன? அது அது இல்ல தாத்தா. சுகா மாமா பிஸியா இருப்பார்ல, அதனாலதான். என்னன்னு தெரியல, வந்ததுலேருந்தே உன்னை கேட்டுட்டே இருந்தான். நீ வேற உன் மொபைலுக்கு கால் பண்ணா பார்த்தா பிஸின்னு வந்துட்டு இருந்துச்சு. அவன் ஒரு ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. அப்போ யார் உங்கயா? ஆமா தெரியல, உங்ககிட்ட என்னமோ பேசணும்னா ஒரு ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி அப்படி சொல்லிட்டு இவரு வேகமா போறாரு. ஆனா அந்த ரூம் கிட்ட போக போக அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குது. இப்போ அந்த ரூம் டோரை திறக்கிறாரு. பார்த்தா அங்க சுகா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. சுகாவோட கையில ஜிமினோட பிக் இருக்கு. இந்த பிரேம் மாதிரி இருக்கும்ல அது இருக்குது. ஏய் ஜிமி, எங்க போயிருந்த? நான் கால் பண்ணிட்டு இருந்தேன், பிஸின்னு வந்துச்சு. அது அது லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தான், அதனால. ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? எதுவும் ப்ராப்ளமா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. வா உள்ள வா. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஜிமின் அப்படியே உள்ள போறாரு. இங்க வா உட்காரு. இல்ல என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாடா. என்னடா உன்கிட்ட பேசவே எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இந்த பாரு சடனா என்கேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தா அப்போ ஒரு வாரத்துல மேரேஜ். அதான் சரி உனக்கு உங்ககிட்ட பேசலாம், வெளியே எங்கன்னா போலாம் அப்படி சொல்லி கால் பண்ணிட்டே இருக்கேன். பிஸின்னு வந்துச்சு. அதான் வீட்டுல வந்து பார்க்கலான்னு பார்த்தா வீட்லயும் நீ ஆளை காணோம். அதான் தாத்தா கேட்டாங்க, என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்னு. உன்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்தாங்க. ஓ அப்படியா? அப்படியா மாமா. சரிடா, உனக்கு இந்த மேரேஜ்ல ஹாப்பி தானே? ஆ எனக்கு ஹாப்பி தான் மாமா. அது ஏன்டா இவ்வளோ ஃபேஸ் இப்படி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ சுகா அப்படியே ஜிமின் கிட்ட வராரு. மாமா அது ஒன்றும் இல்லடா. காலையில என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? இதோட ஆஃபீஸ் போயிட்டேன். ஆனா என்னால சுத்தமா அங்க வேலையே பார்க்க முடியலடா. உன் நினப்பாவே இருந்துச்சு. அதான் அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே சுகாவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சுகா அப்படியே கிட்ட வந்து உட்கார்றாரு.
ஜிமின் அப்படியே பின்னாடி போலான்னு போறாரு. சுகா அப்படியே அவரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி அவர் ஹிப்பில் அப்படியே கை போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. மாமா என்னன்னு தெரியலடா, ஆஹ் நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே புரியல. இது ஒரு விதமா ஃபீலா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு அப்படி தோணுதே இல்லை, இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னன்னு தெரியல. ஒரே ஒரு அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு சுகா எதுக்காக இப்படி கிட்ட வராரு அப்படின்ட்டு. அவரால் முடியல. சுகா கோவக்காரன்னு சொல்லி அவருக்கு புரியும். சுகா மாமாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வாண்டடாக போய் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ அவாய்ட் பண்ணுன்னு சொன்னால் சுகா கோவப்படுவார், இதால் மேரேஜ் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சுகாவே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக சுகா அப்படியே ஜிமின் கிட்ட வராரு. இப்போது சுகாவோட பார்வை ஜிமின் ஐஸ்லேருந்து இப்போ நேராக ஜிமினோட லிப்ஸ் கிட்ட தான் போகுது. இப்போ கிட்டையும் வந்துட்டாரு. அப்படியே டக்குன்னு கண்ணை அப்படியே இருக்க மூடுறாரு. ஏய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி அப்படி சொல்லி அவருக்கு ஜங்கு கூட நினப்பு தான் வருது. அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக அப்படியே முணங்குறாரு. சுகா பார்க்குறாரு. சரி கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் ஆகுறான் போல இருக்கு அப்படி சொல்லி கிஸ் பண்ணலாம் சொல்லி இன்னும் கிட்ட போகிறாரு. ஏய் பொண்டாட்டி, இது எல்லாமே எனக்கு தாண்டி சொந்தம். மேரேஜ் வரைக்கும் மட்டும்தான் இது காப்பாற்றி வைக்க முடியும். மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தம், நான் தான் அனுபவிப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணியிருப்பார்ல, அதான் ஞாபகம் வருது. இப்போ அப்படியே டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. சுகா ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. சுகாவோட லிப்ஸ் ஜிமினோட லிப்ஸ் கிட்டே இருக்கு. சுகா அப்படி சொல்லி அப்படியே தட்டி விட்டு அப்படியே இருந்துச்சுறாரு. சுகா அப்படியே பின்னாடி போயிடுறாரு. ஏய் ஜிமின், ஜிமின் என்னடா பண்ணுற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. அது அது வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கா? அது நீ ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, அதுக்கே எப்படி ரியாக்ட் பண்ணுற? ஒரு கிஸ் தானே. டேய் நம்மளுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஜஸ்ட் கிஸ் தான், புரியுதா? அது தெரியல மாமா, மேரேஜ் இன்னும் ஆகலைல்ல. மேரேஜ் ஆகலைன்னா இன்னும் 1 வீக்ல மேரேஜ் ஆகிடும்ல. நீ தானேடா சொன்ன நான் சுகா மாமா மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்போ என்னன்னு சொன்னா ஒரு கிஸ்ஸுக்காக எப்படி என்னை பிடிச்சி தள்ளுற? சாரி மாமா, அது வந்து சாரி, அது அது மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா, இப்போ இப்போ வேணாமே ப்ளீஸ். பாரு ஜிமின், இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல தெரியுமாடா. காலையில் உன் கையில் ரிங் போட்டதுலேருந்து ஆஃபீஸில் போய் எனக்கு ஒரு வேலையுமே நடக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் உன் நினப்பு தான். அதனால தான் சரின்னு சொல்லி வந்தேன். சரி உன் மேலே எனக்கு உரிமை இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் இவ்வளோ கிட்ட வந்தேன். இதெல்லாம் மேரேஜ் வரைக்கும் தான், புரியுதா? ஃபுல்லாக மைண்டே அப்செட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அவர் அந்த டோரை வேகமாக திறந்துட்டு வெளியே போயிடுறாரு. ஜிமினுக்கு அப்படியே கல்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. என்னது இது? என்னால் சுகா மாமாவை ஏன் ஏற்றுக்க முடியல. நான் தானே சொன்னேன் எனக்கு ஜங்குக்கு வேணாம், சுகா தான் வேணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ சுகா மாமா என்கிட்ட வரும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? எனக்கு ஏன் ஜங்கு கூட நினைப்பு வருது? என்ன ஜிமீன் ஜிமீன், பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்க. சுகா மாமா வேற இவ்வளோ கோவப்படுறாரு. மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் முடியுமா? என்னால் ஜங்குக்கு மறந்துட்டு சுகா மாமா கூட என் லைஃப் வாழ முடியுமா? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே அந்த பெட்டு தான் இருக்கும்ல, அப்படியே அந்த பெட்டு கீழே அப்படியே உட்காந்துறாரு. அப்படியே அந்த பெட்டில் அப்படியே தலையை வச்சு அப்படியே ஒரு கண்ணை மூடுறாரு. ப்ளீஸ்டா பொண்டாட்டி, ஒரு வாட்டி ஜங்குக்கான்னு சொல்கிறா, ஒரு வாட்டி சொல்கிறா, ப்ளீஸ்டா ஜங்குக்கான்னு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது அவர் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா, ஏன்டா என்னை அளவு விட மாட்டேற? என்னை ஏன் அப்படி பண்ற? என்னை ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? என்னால் முடியலடா, என்ன பண்ணுவேன்? பேசாம இருந்து ஓடிடுவா. என்னால் சுகமாமா மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஆனால் தாத்தா அம்மா அப்பா சுகமாமா நான் ஏமாத்துறேன்னு நினச்சிடுவாரு. அதுக்கப்புறம் என்னால் இது வீட்டு பக்கம் கூட வர முடியாது. ஒரு தாத்தாக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜிமினா எல்லாத்துக்கும் உன்னுடைய அவசரமான முடிவு தானே காரணம். அப்போவே பயன்னு சொன்னேன், அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் நெக் காய் அப்புறம் பையன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இல்லை ஜிஹோ, இந்த பார், நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது.
அவங்களும் யோசிக்காம முடிவு எடுக்கும்போது நம்ம சொல்லலைன்னா பரவாயில்ல. நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம். நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க அதே மீறி ஜெமினி இப்படி பண்றான்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா மயன், ஜெயப் சொல்றது கரெக்டு தான். நம்ம என்ன பண்ண முடியும்? எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஜெமின் யோசிக்காம முடிவெடுக்கிறான் காய். இதான் நமக்கே புரியுது. பார்க்கலாம், 1 வீக் டைம் இருக்குல்ல. ஜங்குக்கு புரிஞ்சுக்கிறாரா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வேற சுகாட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் வேற செத்து போயிடுவான்னு சொல்லி மிரட்டிட்டு வேற போயிருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பக்கம் ரூம்ல இருந்து ஜங்கு கத்துற சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அழுகதான் வருது. எதுவுமே பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்லை. அப்படியே வந்து அந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏய் ஜின், சொல்லுமா, எங்க ஜங்குக்காங்க 3 நாளா ஒழுங்கா வீட்டுக்கே வரதில்ல. காய் கூட ஸ்டே பண்றானா என்ன? உனக்கு என்ன திமிரா? மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டானா? மா இப்ப எதுக்குமா கத்திட்டு இருக்கிற? இதுல என்ன தப்பு இருக்கு ஜின்? நீங்களுமா? ஆமா, எங்க பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டானா? இப்படிதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான். அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே மாறினா. ஆஃபீஸ் போறேன்னு சொல்லி அவனா போனான். இப்போ 3 நாளா ஆஃபீஸ் போல. அந்த வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? கரெக்டு தான். கேளுங்க அங்கிள். நான் கேட்டால் மட்டும் உன் பையனுக்கு கோவம் வருது. அவன் தம்பியை பற்றி எதுனா சொன்னால் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி. நிறுத்துறீங்களா எல்லாரும்? அப்படி சொல்லி கையில் என்னமோ வச்சுட்டு இருந்துப்பாரு கிளாஸு. அவர் தூக்கி அப்படியே விசிறி அடிக்கிறாரு. அது வேற கண்ணாடி கிளாஸ் அப்படியே சில்லு சில்லா நொறுங்கிடுது. ஏய் ஜின், நிறுத்துமா. நீலாம் ஒரு அம்மாவா? புள்ள என்னம்மா நிலமையில இருக்கான் கூட உனக்கு புரியல. எப்போ பார்த்தாலும் அவனே குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் எப்பவுமே அவன் மட்டும்தான் தப்பு பண்ணுவானா? வேற யாருமே தப்பு பண்ண மாட்டாங்களா? என்னையும் தப்பு பண்ணதில்லை, நான் தப்பு பண்ணதில்லை. ஏதோ 4 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் போய் ஹாஸ்டலில் போய் தங்குறேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஏதோ கெட்டு போயிட்டான். இப்போ திரும்பி ஒழுங்கா ஆஃபீஸ் தானே போயிட்டு இருந்தான். ஏய், திரும்பி ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தான். ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இந்த 3 டேஸாக ஏதோ அவனுக்கு ஏதோ பர்சனலாக எதுனா பிரச்சனை இருக்கும். இல்லடா, மேரேஜ் இருக்கு. மேரேஜ் பார்த்துக்கிறதுக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நிஜமே நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். பத்தாதா? ஏன் ஜங்குக்கு வேணுமா என்ன? ஜங்குக்கு உனக்கு தேவையில்லைல்ல. அப்படி எதுக்கு எல்லாரும் ஜங்குக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க? நீ சொல்ல மாட்டியா வாயை திறந்து? அப்படின்னு ஜின்னு டைரக்டா ஜிம்மினை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன சொன்னா, ஜிம்மி அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு. எதுவுமே சொல்ல, ஜிம்மியை தான் பார்த்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, ஜிம்மினே சொல்றான், சொல்லாம சொல்றான். அவனுக்கு ஜங்குக் தேவையில்லை. அவன் மேரேஜ்ல ஜங்குக் வரணும்னு அவசியம் இல்லைன்னு அவனே நினைக்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் டேஸ் அவனை ஃப்ரீயா விடுங்க. அவனுக்கு தெரியும் அவன் லைஃப்பை பார்த்துக்க. உங்க பிஸ்னஸ் அவனுக்கு கொடுக்கலன்னா உங்க பிஸ்னஸை நீங்களே வச்சுக்கோங்க. அவனை பார்த்துக்க அவனுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு வாட்டி ஜங்குக்கை பற்றி யாருன்னா அந்த வீட்டில் தப்பாக பேசுங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜிம் வந்து போயிடாரு. ஜிம் இந்த மாதிரி நடந்து இவங்க யாருமே பார்த்தது கிடையாது. ஆரம், தெரியலம்மா, ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? உங்களுக்கு தான் தெரியல, அவன் தம்பினா அவனுக்கு உயிர். அவன் தம்பியை பற்றி யாருன்னா பேசினா அவன் கோவப்படுவான். ஆனால் இந்த மாதிரி நான் கூட பார்த்தது இல்லைம்மா அப்படி சொல்லி அவர் நேரம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. அங்கே ஜிமினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி விடுங்களா, ஏன் சும்மா ஜக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் ஜிம் சொல்கிற மாதிரி அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? சும்மா அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின், நம்ம போகலாமா? போகலாமா, வா, உனக்காக தான் இன்றைக்கி ஆஃபீஸே லீவ் போட்டிருக்கான். கொஞ்சம் 2 பேரும் வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட்றாரு. என்ன சுகா? ஏய், ஓகே சொல்லி தானே கிளம்பி வந்து உட்காந்துருக்க. டேய் போடா அப்படி சொல்லி தாத்தா ஜிம்மினை போக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் தான் டேங் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் வேற போகிற அவங்க 2 பேரையுமே பார்த்து அவருக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் கண்ணில் வர டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு உட்காந்துருக்காரு. டே பேராண்டி, சொல்லு தாத்தா. என்னடா இப்போல்லாம் நீ ரொம்ப அமைதியாக இருக்க, என்ன விஷயம்? தாத்தா, நான் எப்பவுமே அமைதி தானே. அதான்டா, அந்த அமைதி உள்ள என்ன இருக்குன்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையே. என்னமோ ஒரு சீக்ரெட் இருக்குதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லை தாத்தா. ஒருவேளை சீக்ரெட்டாக இருந்தால் அது எனக்குள்ளே இருக்கட்டும், சரியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு அந்த நேரம் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. சுகா, என்னாச்சு அப்படி சொல்லி இப்போ கார் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிருப்பாரு. எனக்கு ஒரே தலை வலிச்சுட்டே இருக்கு. நம்ம நாளைக்கு போகலாமா? என்னடா என்னாச்சு? ரொம்ப தலைவலிக்குதா? ஹாஸ்பிட்டல் வேணா பண்ணுமா? இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போது சுகா ஜிமினை நல்லா பார்க்குறாரு. அவர் கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு. என்னாச்சு, நைட்லாம் தூங்கலையா? நைட்டு அந்த மாதிரி நடந்ததுனால யோசிச்சுட்டே இருந்தியா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுகா, ஒரே தலை வலிச்சுட்டே இருந்துச்சு, அதான். டேப்லெட் போட்டியா? இல்லைன்னு சொல்லி தலையாட்டாரு. சரி ஓகே, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நாளைக்கு நீ ரெடி ஆயிரு.
நம்ம அவுட்டிங் போகலாம் ஓகேவா, நாளைக்கு இதே மாதிரி கால் வலிக்குது கை வலிக்குதுலாம் சொல்லக்கூடாது. இல்லை சுகா மாமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே காரை விட்டு இறங்குறாரு. ஜிமி சொல்லுங்க மாமா, டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு ஓகேவா அப்படி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஜிமின் மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டு உள்ள போகிறாரு. வழியில் டயாங் வராரு. ஜிமின் சொல்லு டயாங், என்னாச்சு நீ போகலை? இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. டயாங் சொல்லு, ஏன் இப்போ நீ ரொம்ப அப்செட்டாக இருக்க, ரொம்ப சைலண்டாக இருக்கா, என்ன விஷயம்? எதனா விஷயம் இருக்காண்ணா, எதனா பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை, எப்போவுமே என்கிட்ட நல்லா தான் பேசுவேன் கால்லலாம், ஆனால் இப்போ வந்ததுலேருந்து நீ என்கிட்ட சரியாகவே பேசலை, அதான் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன் தான். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டாயா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் ஜிம்மி உள்ளே போகிறாரு. அதே கேள்வி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து, தலை வலிக்குது அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவர் நேராக அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது வீட்டுக்கு வெளியே ஜங்குக் சொல்கிறது கேள்றா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு வரேன், என்னால் முடியலடா, புரிஞ்சுக்கோங்கடா. ஜங்குக் ஒரு வாட்டி ஜிம்மிட்ட பேசி பார்க்கலாம், வேணாம் பையன், மேலும் மேலும் நான் அவனுக்கு பிரச்சனை கொடுக்க விரும்பலை, நான் அவன் கண்ணு முன்னாடி இருந்தா அவனுக்கு தான் டென்ஷன், அதனால தான் நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. பாண்டுங்களா எங்கே போயிருந்தீங்க நீங்கள் 2 பேரும்? இப்போ என்ன ஜங்கு கூட வந்துட்டு இருக்கீங்க? பையன் நீ உன் ஃப்ரெண்டு லிசா கூட போய் இருக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம்மா. ஹோப் நீ எங்கே போயிருந்த? அது வந்து அவங்க 2 பேரும் எங்கே ஊர் சுற்றிட்டு வராங்க, தனியாக தங்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? இங்கேயே இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் லண்டன்லாம் என்ன பண்ணுவீங்க? ரூம் போடுவோம் அப்படி சொல்லி செம்ம கடுப்பாயிடுறாரு ஜேஹோப்பு. பாயிலே அடிப்பேன் போமாங்கிட்டு அப்படி சொல்லி அப்படியே தள்ளி விட்டே போயிட்டு நேராக கவுச்சில் உட்காருது. இப்போ ஏன் ஜேஹோப் பேராண்டிக்கு எவ்வளோ கோவம் வருது? உனக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணலாமா? இதை பார்த்தாத்தா அதையாவது உருப்படியாக பண்ணு சரியா? கருணு யார் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம இங்கே இதுங்க பண்ற அலப்பறை நம்மளால தாங்க முடியல. ஜங்குக் காய் 2 பேருமே அப்படியே உள்ள வராங்க. ஜங்குக் அவங்க தாத்தா கத்துக்கிறாரு. ஜங்குக்கு வந்து தாத்தாவை பார்த்துட்டு டே மச்சான் சுமாரா அப்படி சொல்லிட்டு அவன் நேரா அவர் ரூமுக்கு போகலான்னு சொல்லி போறாரு. ஜங்குக் சொல்லுங்க தாத்தா, எங்கே போயிருந்தேன்? உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் காய் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். காய் வீட்டில் ஸ்டே பண்ண அப்புறம் ஆமாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் 3 டேஸாக. இவ்வளோ தைரியம் பாருப்பா அவனுக்கு. சுமாரா பாருங்க தாத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு 2 months வெளியே போயிருக்கலான் இருக்கேன். வெளியேனா எங்கடா? நானும் காயோட ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போகலான் இருக்கோம். அப்போது நம்ம ஆஃபீஸை யார் பார்த்துப்பா? இப்போ தானே நான் ஆஃபீஸை வந்து பார்த்துக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாளைக்கு நீயே பார்த்துப்பா, என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு வருஷம் கழித்து நான் மறுபடியும் டேக் அவுட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் நேராக விறுவிறுன்னு ரூமுக்கு தான் போகிறாரு. சொன்னா கேள்றா, ஏன்டா அப்படி பண்ணுற? ப்ளீஸ் காய் ப்ளீஸ், இனி நிம்மதியாக இருக்குன்றா, இனி என்னால சாக கூட முடியலடா, ப்ளீஸ்டா சரிடா மச்சான். இப்போ என்ன உன் கூட நான் வரக்கூடாது? அப்படிலாம் இல்லைடா, நான் போனேன்னா இப்படியும் நான் வர்றதுக்கு 2-3 months ஆகும்டா. ஆகட்டும்டா, 2-3 months தானே, 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட நான் இங்கே இருக்கிறேன்டா, ப்ளீஸ் என்னால் முடியலடா, கஷ்டமாக இருக்குது. இப்போது அவர் ரூம் டோர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜீன் வந்து நிற்கிறாரு. என்ன பார்த்ததுமே அந்த கையில் வச்சுருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே கீழே போட்டு ஓடி போய் அப்படியே ஜின்னை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி ஜி, நான் அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ஜி, நீ கூட என்கிட்ட கோச்சிக்காத ஜி அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறேன். சரிடா, அவங்களாம் புரிஞ்சுக்கலடா, நான் புரிஞ்சுக்கிறேன்டா, என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும்டா. சரிடா நீ போறியா? அப்படி சொல்லி தலையாட்டு போயிட்டு வா, உனக்கு அங்கே போகிறதா நிம்மதி கிடைக்கணும், போயிட்டு வா. தெரியல ஜி, ஏன்னா என் பொண்டாட்டி இங்கே இருக்கா, நான் எங்கே போனாலும் என் கூட வந்துட்டே இருப்பான், என்னால் அவ கூட வேற யாருக்கு வச்சு பார்க்க முடியல ஜி, அதனால தான் நான் போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரிடா போயிட்டு வாடா. போகிறேன் ஜி, ஆனால் வருவேனா என்னன்னு தெரியல. அப்படி மட்டும் சொல்லாதடா, இந்த ஜின்னா எனக்காவது வாடா, ஜங்கு எனக்காக வருவியா அப்படி சொல்லி அப்படியே ஜங்கு கூட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி ஜின் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்காக கண்டிப்பாக நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சி விடுறாரு. இப்போ அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஜின் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அவருடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே வராரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க.
டேய் ஜங்குக்மா, நான் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு. போயிட்டு வரேன். டேய் வீட்டில் மேரேஜ் இருக்குடா. நீ இந்த மாதிரி போகிறேன்னு சொன்னா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். டேய் ஜங்குக், அதான் ப்ளீஸ் எனக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த ஆஃபீஸ் போகிறது, பிஸ்னஸ் பார்த்துக்கிறது, ஐயோ என்னால் முடியல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒற்றுமையாகவே இருக்கவே மாட்டீங்களா? இத்தனை வருஷம் இந்த இவன் இவன் அப்படி சொல்லி இப்படி கை காட்டுறாரு. ஜங்குக் நிமிந்து பார்த்தா அங்கே ஜிமின் தான் நின்று ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷம் இவன் இங்கே வரல. இப்போ இவன் இங்கே வந்ததுலேருந்து நீ இந்த வீட்டில் தங்குறதே இல்லை. சரி ஏதோ காய் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்க. ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினச்சா இப்போ என்னன்னு சொன்னா அவன் கூட சேர்ந்தே போற. அது ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல. அவன் தான் சொன்னான், நான் வந்து உனக்கு ஏதோ சொல்லித்தரேன். யார் இவனா? இவனை வந்து உனக்கு சொல்லித்தருவான்? பா பா இதெல்லாம் சொன்னா ஜின்னுக்கு கோவம் வந்துடும் அப்படி சொல்லி அவங்க அப்பா அப்படியே சைலண்ட் ஆகிறாரு. அவன் தான் போறேன்னு சொல்றான்ல, அவன் போயிட்டு வரட்டும். அந்த பக்கம் என்னன்னு சொன்னா இவன் சொல்லியிருந்துப்பான்ல தாத்தா. அப்போ ஜங்குக்கும் ஜிம்மினும் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இவ்வளவு நேரம் பேசுறத எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஜங்குக் அப்படி சொல்லி இப்ப ஜின் தான் அப்படியே உழுத்துறாரு. என்ன கிளம்புறல? சரி கிளம்பு, பத்திரமா போ, சேஃபா போ, காய் பார்த்துக்க. சரி ஓகே ஜின், எனக்கு கால் பண்ணிட்டே இருங்க அப்போ சரியா அப்படி சொல்றாங்க. இப்போ ஜின் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு, தாத்தா நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன் சரியா, வரேன், உடம்ப நல்லா பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அவங்க தாத்தாக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமா அப்படியே உட்காந்துறாரு. தாத்தா என்னாச்சு, இப்போ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுற? இல்லை ஜிமி, இந்த ஃபேமிலி எனக்கு ஒற்றுமை இருக்கவே இருக்காதா? நீ 4 வருஷம் இந்த வீட்டு பக்கம் வரவே இல்லை. நீ வந்ததுலேருந்து இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி ஒழுங்கா இருந்தடா, உனக்கு தெரியுமா? நீ ஊருக்கு போயிட்டல, நீ ஊருக்கு போனதுலேருந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உன் வீட்டில் அவங்க அப்பாட்டையும் அவங்க அம்மாட்டையும் எவ்வளோ திட்டு வாங்குவான்னு தெரியுமா? அப்போல்லாம் நானும் ஜின்னு தான் அவனை காப்பாற்றிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இந்த இந்த 6 மந்த்தாக ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போனான். நல்லா ஒர்க் பண்ணான்டா. மற்றவங்களோட அவன் நல்லாவே ஆஃபீஸை நல்லா டேக்கர் பண்ணி நல்லா பார்த்துட்டான்டா. இப்போ என்னன்னு சொன்னால் திடீர் போனால் 3 நாளாக ஆஃபீஸ்க்கும் போகல. நிச்சயம் அந்த ஒர்க்கையும் பார்க்கல, அதுவும் சரியாக அட்டன் பண்ணல. இப்படி பண்ணிகிட்ருக்கான். என்னதான் பண்ணுறது? இந்த வீட்டோட ராசியா என்னன்னே தெரியல. யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. போங்கடாடி அப்படி சொல்லிட்டு தாத்தா எந்திரிச்சு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ஜிம்மி அதே இடத்துல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ வெளியே ஜின் அவங்கள அப்படியே காய் கூட சேஃபாக பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு உள்ளே வராரு. பார்த்தா ஜிம்மி அதே இடத்துல உட்காந்து என்னமோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ நிமிந்து பார்த்தா ஜிம்மினை பார்த்து, இப்போ சந்தோஷமா? என் தம்பி இங்கே இல்லை, இதுக்கு மேலே நீ ஹாப்பியாக இருப்ப அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து போயிடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜின் பேசின அந்த வார்த்தைங்க. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். ஃபைன் ஒன் டே இதில் ஒத்துங்க எங்கே போயிட்டா இவன் தெரியாத ஊரில் வந்து எண்ணெய் போட்டு சாவடிக்கிறானே. ஆஃபீஸ் வெளியே பார்ப்பேனோ இவனை பார்ப்பேனோ, என் அப்பா வர எனக்கு தாக்கு போட்டா இருக்கான் கால் பண்ணி அப்படி சொல்லி காய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் பட் பாவி அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக குடுக்குன்னு ஓடியாந்து குடிக்கிற கிளாஸு கையை பிடிச்சிட்டாரு. எவன்டா அவன்? ஓ மச்சானா? ஏய் காய் தலை, எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடேடா. என்னடா பண்ணிட்டுருக்க? டே ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை பார்த்து சாவுறேன்டா. நைட் ஆனால் உன்னை பாராக தேடுறேன்டா. இன்னைக்கு என்னடா கொஞ்சம் ஓவராக இருக்குது, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியாதா? என்ன டே? நல்லா யோசிச்சு பாடா மச்சான், நல்லா யோசிச்சு பாடா. சரி அதுக்குன்னு இவ்வளோலாம் வேணாண்டா. கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ சொல்ல. ஏன்டா ப்ளீஸ் சொல்லுடா, இன்னைக்கு என்ன டே? சரி வேணாண்டா ப்ளீஸ் சொல்லுடா மச்சான் அப்படி சொல்லி அவர் தாடியை பிடிச்சி அப்படியே ஆட்டுறாரு. இவன் சொல்ல வேற, சொல்லுடா அப்படி சொல்லி இப்போ அவர் கழுத்துல கையை போட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் கழுத்தை போட்டு அவர் பக்கம் நிறுத்திட்டு இருக்கிறாரு. விட்டு தொலைடா சனி முடிச்சவனே. சொல்றியா என்ன? இன்னைக்கு சுகாக்கு மேரேஜ். சுகாக்கு மட்டும் கிடையாது,
சுகா மட்டும் எப்படா மேரேஜ் பண்ணுவான்? சரி அது சுகாக்கும் உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிலாம் கிடையாது. இப்போ அது சுகாவோட பொண்டாட்டி. ஆமாம். சரிடா மச்சான். ஆம், அது வந்து உன் அண்ணா சுகாக்கும் அப்புறம் மாமா பையன் ஜிமினுக்கும் மேரேஜ். கரெக்டா? கரெக்டுடா. இப்போ சொன்ன பத்தியா, இதுதான் கரெக்ட். அவன் வெறும் என் மாமா பையன் மட்டும்தான். இன்னிலேருந்து என் பொண்டாட்டி கிடையாதுடா. அதனால தான்டா அதை செலிப்ரேஷன் பண்ணதான்டா நான் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். டேய் வேணாடா மச்சான், போதும்டா. டேய் இன்னும் 2 கிளாஸ் மட்டும். இதுவே ஓவர்டா, இப்படிலாம் பண்ணாதடா. டேய் உன்னையும் அடிச்சு சாவடிச்சிடும் பாரு அப்படி சொல்லி வெயிட்ரு. ஐயோ சார், அவர் தான் கேட்டார். அவன் கேட்டான், நீ கொடுத்துட்டே இருப்பியா, லிமிட் கிடையாது, போடா புறம்போக்கு அப்படி சொல்லிட்டு டே வாட போனோம். டே ஒரு கிளாஸ்டா மச்சான், ப்ளீஸ்டா, டே ப்ளீஸ் வந்து தொலையேண்டா, சாவு அடிக்காதடா அப்படி சொல்லி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாரு காய் ஜங்குக்க. அவரால் ஜங்குக்க தூக்கவும் முடியல. நம்ம நேரா அந்த காருக்கிட்ட கொண்டாந்து அப்படியே தள்ளி, அப்பா முடியலடா. அப்போ பாரு, உனக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு நான் சாக வேண்டியதா இருக்கு. எல்லா எஃபர்ட்லையும் பாரு உனக்கு ஃப்ரெண்டா தான் போடுறாங்க. முடியல என்னால. அவ என்னை மறந்து போனாலே, அப்புறம் என்னை விட்டு பறந்து போனாலே, அப்புறம் அப்புறம் போடா வெண்ண அப்படி சொல்லிட்டு ஒரு நேரம் டோர் திறந்துட்டு உள்ள உட்காந்துக்கிறாரு. முகர் எப்பாரு பரதேசி அப்படி சொல்லி அந்த காரை அப்படியே டிரைவ் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. மச்சான் கார் நிறுத்துடா. ஏன்டா? இல்லைண்ணா உன் மேலே வாங்கி எடுத்துடும். ஐயோ அப்படி சொல்லி வேகமா அந்த நட்டு ரோட்ல கார் நிப்பாட்டி, டேய் வெளியே வாடா, என்னால் முடியலடா, தயவு செய்து என்னால் காரை கழுவும் முடியாதுடா, தயவு செய்து வெளியே வாடா அப்படி சொல்லி அப்படியே இழுத்து வெளியே விடுறாரு. வெளியே விட்டதுதான் ஃபுல்லாக வாந்தி எடுக்கிறாரு. அங்கே காய் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நின்றுக்கிறார். நல்ல வேற நான் தப்பிச்சேன், இல்லைன்னா அன்னைக்கு ஜேஹோப் நிலைமை தான் எனக்கு இன்னைக்கு. அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அந்த இடம் அவ்வளோ இருட்டா இருக்கு. மச்சான் என்னடா ரொம்ப இருட்டா இருக்கு. ஆமாம், இருட்டுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? டார்க் சொல்லுவாங்க. அது இல்லைடா, டேக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்க? நைட் சொல்லுவாங்க. வேற என்னடா சொல்லுவாங்க? பைத்தியக்காரா, என்ன அதிகமாக தண்ணி அடிச்சனாலும் சும்மா மண்டை குழம்பிடுச்சா என்ன? அது இல்லைடா, இன்னைக்கு நைட்டு தான். இப்போ என்ன நைட் தான் இது, அப்புறம் என்ன டேயா? அது இல்லைடா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா. ஷூ அப்படி சொல்லி போச்சு, இன்னைக்கு நம்ம காலி, நம்ம வச்சு செஞ்சிருவானோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. மச்சான் இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கும் என் அண்ணாக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ரா. ஜங்குக்கா, அதை பற்றிலாம் யோசிக்காதடா ப்ளீஸ்டா, நீ டென்ஷன் ஆகாடா. யோசிக்காம எப்படா இருக்கிறது? அவ எனக்கு இங்கே இருக்காடா, இங்கே என் மைண்ட் ஃபுல்லாக மொத்தம் தாண்டா இருக்கா. என்னால் என்ன பண்ணாலும் அவனை என்னால் மறக்க முடியலடா. ஆனால் அவன் எப்படிடா மறந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், என்னால் மட்டும் மறக்க முடியல. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் சுகா டச் பண்ணும் போதெல்லாம் நான் டச் பண்ண ஞாபகம் வராது. உனக்கு தெரியாதுடா, ஹாஸ்டலுக்கு சேரது முதல் நாள் எனக்கும் அவனுக்கும் டேய் முடிஞ்சிச்சா என்ன? டேய் சொல்லுடா. அது அது ஒரு 50% முடிச்சுடா. 50%டா. ஆமாடா. அது வந்து அப்படி சொல்ல வர்றது மூஞ்சி பலார்னு ஜங்கு கூட சீக்ஸில் விழுகுது. அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. எவனா அவன் என் மேலே கை வச்சிட்டான். அங்கே காய் வாயில் கை வச்சுட்டு அப்படியே ஐஸ்லாம் உயிரோட இருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. சி பொறுக்கி நாயே, இதெல்லாம் பில்லி சொல்லிட்டு இருக்கா, அசிங்கமா இல்லை உனக்கு? பொண்டாட்டி அப்படி சொல்லி நின்று பார்க்குறாரு. உங்க பொண்டாட்டி மயிறு, ஏண்டா இதெல்லாம் பில்லி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு அசிங்கமா இல்லை? போடா, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி வந்து நின்றுட்டு எப்பவும் வந்து நீ கிஸ் தான் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன அடிக்கிற, அது வேற வலிக்குது. போடா, நீ நேரம் சுகா கூட மேட்ரு அப்படி செருப்பல அப்படி சொல்லிட்டு ஓங்கி இன்னொரு பழைய அம்மா வலிக்குது அப்படி சொல்லி கழுத்து பிடிச்சி அப்படியே கார்லேயே சாஞ்சிடுறாரு. அப்படி சொல்லி தலையை ஊழிக்கிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜிம்மின் அப்படியே 3ஆ தெரிகிற மாதிரி இருக்கு. மறுபடியும் கண்ணெல்லாம் இருக்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தலையை ஷேப் பண்ணிட்டு நிமிந்து பார்க்குறாரு. ஜிம்மி, ஆமாடா ஜிம்மின் தான். பொறுக்கி நாய், என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் இந்த காய்கிட்ட போய் இப்படிதான் எல்லாத்தையும் சொல்வியா? உனக்கு எனக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட போய் சொல்லுவியா? இல்லடா, அது வந்து இன்னைக்கு சொன்னா எனக்கும் அது அது இல்லடா,
நீ இங்க என்ன பண்ற? உனக்கும் சிவாக்கும் தானே மேரேஜ் ஆயிருக்கும். அதுவும் இந்த நைட் உனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அம்மா அப்படி சொல்லி மறுபடியும் கணத்துல கை வைக்கிறாரு. பள்ளின்னு ஒண்ணு விழுந்திருக்கும். உள்ள போய் எதுக்குடா நீ அடிச்சுட்டே இருக்க? அடிச்ச போதுல இறங்கிட போல. நல்லா அடி, நல்லா அடி. ஆ என்ன நல்லா அடியா? இங்க வா, இங்க வா. ஏய் என்ன எதுக்கு அடிக்க வர? ஆ இவன் சொன்னா நீ ஆணு வாய பொழந்துட்டு கேப்பியா? இல்ல இது வரைக்கும் அவன் சொன்னது கிடையாது. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? எனக்கும் அவனுக்கும் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கான். அட பாவி! ஏய் நீ சொன்னியாடா என்கிட்ட? ஏய் இல்ல 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 நான் சொல்லடி. இங்க வாடி, இங்க வாடி. ஏய் வாடி இடின்னு சொன்னா வாய் உடைச்சிடுவேன். சரி. ஓ ஆமால நீ சுகாவோட ஒய்ஃப்னு சொன்னா வாய் ஏய் எல்லாத்துக்கும் வாய் உடைப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுதான்டா அர்த்தம். இதான்டா அர்த்தம் அப்படி சொல்லி செம்ம அடி விழுகுது. ஆ நீங்க யாரும் காப்பாத்துங்களா? ஏய் ஜிமின் ஜிமின் இப்ப எதுக்கு இவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? விடு சிம்பு விடு அப்படி சொல்லி தள்ளு மெக் அப்படி சொல்லி மெக்க பிடிச்சி ஒரே தள்ளுதான். அவர் நேரா போய் காய் மேல விழுந்துடுறாரு. காய் அப்படியே கேட்ச் பிடிச்சி அப்படியே இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே பிடிச்சிருப்பாரு கீழே ஒண்ணு விடாம அப்படியே கீழே கேரி பண்ற மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு அவர் ஒரு ரொமான்டிக்கா ஒரு லுக் ஒரு வச்சு தள்ளி எனக்கு ஒன்னு எப்பவும் பிடிக்காது அப்படி சொல்லி மெக்கு காய பிடிச்சி தள்ளுது. ஜிம்மி ஜிம்மி அடிக்கிறானே நீ யாரெல்லாம் காப்பாத்துங்க ஐயோ அப்படி சொல்லிட்டு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி கார்ல அப்படியே லாக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு அந்த கையையும். ஏய் என்னடி பிரச்சனை? எனக்கு அடிச்ச போதெல்லாம் இறங்கிருச்சா? அப்படி சொல்லிட்டு காலை அப்படியே தூக்கிட்டு வர்றது. வேணாம் வேணாம் இதை மட்டும் பண்ணாத. வேணாண்டி அப்புறம் என்னால புள்ள பெத்துக்க முடியாது. உனக்கு எதுக்குடா புள்ள? நீ தான் சொல்லிட்டு வந்தியாமே. ஜிம்மின் மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் நினைச்சிருப்பேன். என் பொண்டாட்டி மட்டும் தான் இங்க இருப்பா. வேற யாருமே என் லைஃப்ல கிடையாது. இப்போதைக்கு என் பொண்டாட்டி இருக்கா. ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலை என் பொண்டாட்டி நினைப்பு என்னை விட்டு போய் வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணா புள்ள பெத்துக்கணும்ல. பெத்துப்பியா வேற ஒருத்தி கூட படுத்து அப்படி சொல்லி ஓங்கி அப்படியே இடிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு. ஜங்குக்கு அப்படியே வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. வேணாண்டி வேணாண்டி சொன்ன கேள்றி கேள்றி. ஏய் குளிர்ச்சி குளிச்சோடனே நான் ரொம்ப மிஸ் பண்ணடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இது இது நிஜமா இல்ல கனவான்னு எனக்கு தெரியல. கனவுல நிறைய வீட்டுக்கு வருவேன். ஆனா இவ்வளவு நேரம் என் கனவுல நீ இருக்க மாட்டேன். நான் டச் பண்ணாலே நீ காணாம போயிடுவேன். ஆனா இவ்வளவு நேரம் என் கூட இருக்கிற. இது கனவா நிஜமான்னு கூட எனக்கு தெரியலடி. ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த ஹக்க ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் ஜங்குக் இது கனவா மட்டும் இருக்கிறதுல இது கனவு இல்லைல்ல. இது கனவு இல்லைல்ல. குளிர்ச்சி பொண்டாட்டி இது கனவு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ அவருடைய ஃபேஸை பிடிச்சிட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன சொன்ன? ஜங்குக்கா ஐ லவ் யூடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே போய் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்றாங்க. ம், ம். ஆனா இப்போ அப்படியே அந்த கிஸ்ஸ ஜங்குக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம ஃபோர்ஸா அந்த மாதிரி என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பயங்கரமா வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ம், ஜங்குக், ம், ம், நீ கண்ண மூடுறா அப்படி சொல்லிட்டு இவ கண்ணை அவர் முடிக்கிறாரு. அவர் கண்ணை இவர் முடிக்கிறாரு. நீ கையடி என் கண்ணை எனக்கு முடிக்க தெரியும். அப்புறம் எதுக்கு உன் கை என் கண்ணுக்கு வந்துச்சு? சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ காய அப்படியே லைட்டா திரும்பினா பாக்குறாரு. கொன்றும் உன்னைய அப்படி சொல்லி அப்படியே மேக்க அந்த பக்கமா திருப்பி வச்சுக்கிறாரு. மிஸ் முடிஞ்சிருக்குமா தெரியலையே. ம், 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 ம். எனக்கு I love you டி. கனவு இல்லடா. எனக்குக்கா இன்னொரு வாட்டி சொல்லி எனக்குக்கா கனவு இல்லடா. நிஜமாவா? நிஜமாவா? அப்போ நீ சுகாயாங்க மேரேஜ் பண்ணல நிஜமா? இல்ல என் என் ஹப்பி தேடி நான் வந்துட்டேன். உன் பொண்டாட்டி உன்னை தேடி வந்துட்டேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா அப்படி சொல்லி அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு ஜிம்மி. ஏய் நிஜமாவா? நிஜமாவா? உண்மையதான் சொல்றியா? என்ன நடந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்லணும் குடிகார மாட்டேன். ஏன்டா அப்படி குடிச்சிட்டு இருக்க? காடி நீ கிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இருக்கு சொல்லு ஜிம்மி. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நான் என்ன பண்ணேன்? நான் ஆஃபீஸ் டே ஃபுல்லா ஆஃபீஸ்ல இருக்கேன். நைட் ஆனா அவனை பார தேடுறதா வேலை. ஜீனா எனக்கு சொன்னாங்க என்னமோ நீ ரொம்ப பத்திரமா அவனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொன்னா இவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறான். இன்னைக்குதான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு உனக்கும் அவனுக்கும் உனக்கும் சுகா எனக்கும் ஃபர்ஸ்ட்
நைட்டுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக குடிச்சிட்டான். அவனுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஜெனி. சாரி சாரி, நான் தான் கேட்கணும் காயனா. சாரி அப்படி சொல்லி ஜெனின் சொல்கிறாரு. ஏன் ஜெனி? இல்லை, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். ஆனால் நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா? எதுக்கு? இல்லை, ஃபைனலாக என் மச்சனோட லவ் ஜெயிச்சிருச்சுல. அவன் அவன் தப்பு பண்ணாதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கா அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்க மெக்க அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு. யோ ஜிம்மி, ஜங்கு காயம் இங்க பாரு. ஏய், என் தம்பி மேலேருந்து கையிடுறா. இது மட்டும் தெரியுதோ? அப்போ நீ ஜிமின் மேலேருந்து கையிடு. செருப்பு கழட்டிப்பா. அவன் என் பொண்டாட்டி. இவனும் என் பொண்டாட்டி. சி, நான் உன்னையெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஐயோ, அப்போ இந்த எஃப்எஃப்ல நான் சிங்கிளா? ஆமா சிங்கிள் தான். எப்போ பார்த்தாலும் எல்லா எஃப்எஃப்லையும் உனக்கு பேர் கொடுப்பாங்களே. நான் போடா நாய அப்படி சொல்லி மெக்கு வந்து இப்போ ஜங்குக்கு ஒரு கை பிடிச்சிட்டாரு. நீ விடு மெக், நானே பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, நாங்களே பார்த்துக்கிறோம், நீ போடா அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்படியே குலைஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஜிமின்கிட்ட அப்படியே காலில் வந்து ஏறாரு. பின்னாடி சீட்டில் 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும், அதாவது மெக் காய் 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏய், லவ்வர்ஸ்குள்ள 1000 இருக்கும். முன்னாடி திரும்பி கார் டிரைவ் பண்ணுறா. போய் ஆக்சிடென்ட் பண்ணிடாத. ம் அப்புறம் எதுனா ஒரு பிரச்சனைன்னு இந்த காய்கிட்ட வந்தேனே, மச்சான்ட்டு அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படி சொல்லி அந்த காரை அப்படியே டிரைவ் பண்ணிட்டே போகிறாங்க. மெக், நீ யாரு சொல்லு, என்னதான் நடந்துச்சு? ஐயோ, அங்கே எவ்வளோ பெரிய சீன் நடந்துச்சு தெரியுமா? ஒரு படமே எடுக்கலாம். அப்படி என்னடா நடந்துச்சு? அதுவா காய் அப்படி சொல்லி இப்போ அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் ஓ அப்படி சொல்லி அப்படியே அந்த ரூம்ல ஜிம்மி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே நடந்துட்டே இருக்கிறாரு. வந்து மேரேஜ் எனக்கு எனக்கு சுகமாமா பிடிக்கல. எதுக்கு அவசரப்பட்டு மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன்? வேணாம் மேரேஜ். ஜிம்மி, தாத்தா ரெடியா? ரெடி தாத்தா. ஏன் ஃபேஸ் இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வா அப்படி சொல்லி இப்போ அவங்க தாத்தா தான் ஜிம்மினை அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ரைட் ஸ்மைலோட நம்ம யோங்கி அந்த சுகா வந்து நின்றுட்டே இருக்கிறாரு. அப்படியே ஜிம்மினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இவரும் ஒரு மாதிரி அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காரு. என்னடா அவ்வளோ ஸ்லோவாக நடக்க? ஸ்லோவாக தானே நடக்கணும், அதுக்குன்னு இவ்வளோ ஸ்லோவாலாம் நடக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பீடாக நட அப்படி சொல்லி அவங்க தாத்தா அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கிறாரு. தாத்தா வேற எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாத்தா தான். இப்போ தாத்தா ஜிம்மினை கொண்டாந்து சுகாவோட கையில அப்படியே கொடுக்குறாரு. சுகாவோட கையில ஜிம்மின் கை வைக்கும்போது அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி வேர்த்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே நிமிந்து சுகா வந்து ஜிம்மினை பார்த்து என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் ஏன் இப்படி இருக்கு, ஒரு சுடாக இருக்கு? ஜிம்மி, சொல்லுங்க மாமா. நீ இன்னைக்கு ரொம்ப பார்க்க அழகா இருக்க. ஓ அப்படியா? நான் எப்படி இருக்கேன்? நீங்களா அப்படி சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. நல்லா அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க மாமா. ஓ, உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறேன்னா? என்ன மாமா? இல்லை, உனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு மாமா. அங்கே ஒரு ஜீவன் அப்படியே கண்ணில் டீர்ஸோட உட்காந்து அங்கே ஸ்டேஜில் நிற்கிற யோமினை தான் பார்த்துட்டே இருக்கு. அப்படி சொல்லி அவர் ஒரு மாதிரி மூக்கு விரிஞ்சிட்டு ஒரு கண்ணெல்லாம் அப்படியே துடைக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மச்சான் அப்படி சொல்லி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க? நானும் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என் அண்ணனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே பேசுகிறது மெக்கு தான். என்ன விஷயம்? அதுவா, என்ன விஷயம்? ஒருவேளை என்ன? ஒருவேளை நீங்கள் சுகா அண்ணாவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போதே அவர் கண்ணில் கொஞ்ச நெஞ்சம் இருந்த கண்ணீரும் அப்படியே கீழே ஓடிது. ஐயோ, என்ன கேட்டேன்? அப்போ எதுக்கு அழுவுறீங்க மச்சான்? ஆமாம் ஆமாம் மெக். என்னது அப்படி சொல்லி அவர் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அடப்பாவீங்களா, அவரை லவ் பண்ணுவாராம், இவரை லவ் பண்ணுவாராம். ஐயோ ஐயோ, முடியலடா என்னால. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவன் தான் போல இருக்கு. அப்போ நீங்க லவ் பண்றதா சொல்லலாம்ல? இல்ல, சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ளாட்டியும் ஜிம்மினுக்கும் சுகாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து. என்ன, சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறீங்களா? அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை.
ஷை ஆகலாம். ஆனா இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி மெக்கு டயாங்க ஒரு மாரி பார்த்துட்டு, "முடியாதுடா கடவுளே! இவனுங்களும் இவனுங்க லவ்வும் அதுக்கு மொரட்டு சிங்கிளாவே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு." அப்படி சொல்லி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க ஃபாதர் வந்துடுறாரு. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபாதர்." அப்படி சொல்லி அவங்க பேரண்ட்ஸ், தாத்தா எல்லாருமே சொல்றாங்க. ம் "சுகா ஆகிய நீங்க ஜிமின மேரேஜ் திருமணம் பண்ண சம்மதிக்கிறீங்களா?" ம் சம்மதிக்கிறேன் அப்படி சொல்லி சுகா அப்படியே ஜிமினை பார்த்தே சொல்றாரு. அங்க டயாங் கண்ணிலேருந்து தார தாரையா கண்ணீர் வருது. இந்தாங்க அப்படி சொல்லி நெக்கு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கு மேல இதை மட்டும்தான் பண்ண முடியும், உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி அவர் வந்து அந்த கர்ச்சீஃபை கொடுத்துட்டு அங்க நடக்கிற மேரேஜ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிமின் ஆகிய நீங்க சுகாவை திருமணம் பண்ண சம்மதிக்கிறீங்களா? ம் என்ன ஃபாதர்? இல்ல எப்ப ஒரு காது கேட்காதா என்ன? அதெல்லாம் நல்லா கேட்குமே. என்னாச்சுடா ஜிம்மி? ஒன்றும் இல்லை. சரி ஓகே. ஜிமின் ஆகிய நீங்க சுகாவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறீங்களா? அப்படி சொல்லி சுகாவை பார்த்துட்டு அப்படியே தலையாட்டுறாரு. அப்படியே திரும்பி கீழே பார்க்குறாரு. அங்க ஜின், வயன், ஜெஹூப் எல்லாம் அப்படியே லைனா உட்காந்து ஜிம்மியே தான் குறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க அப்படி சொல்லி இப்போ ரிங் எடுத்து நீட்டுறாங்க. இப்போ சுகா அவர் கையில ரிங் எடுத்துட்டாரு. இப்போ ஜிம்மினும் எடுத்துட்டாரு. ஜிம்மி நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. இல்ல அது நீங்களே ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அங்க இருக்க ஃபாதர் வந்து சொல்றாங்க. போடு அப்படி சொல்லி சுகா அவருடைய கையை வந்து அப்படியே நீட்டுறாரு. ஜிம்மி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அப்படியே கிட்ட எடுத்து வராரு. பொண்டாட்டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டி அப்படி சொல்லி அவருக்கு அதே நினைப்பு வந்துட்டே இருக்கு. என்னாச்சு ஜிம்மி? ஒன்றும் இல்லை தாத்தா. அப்புறம் என்ன ரிங் போடு அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே ரிங்கை எடுத்துட்டு போறாரு. ஜிமீன் ஜிமீன் சொல்லுங்க சுகா மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன உன்னால என் கையில் ரிங் போட முடியலையா மாமா? உனக்கு சங்குக்கு நினப்பு வரானா மாமா? இல்லை சொல்லு, நான் உன்கிட்ட வரப்பெல்லாம் சங்குக்கு மட்டும் தானே உனக்கு நினப்பு வரான் மாமா அப்படி சொல்லி அந்த கையை அப்படியே கீழே இறக்கிறாரு. சொல்லு, உன்னால ஜங்குக்க மறந்து என் கையில ரிங் போட முடியுமா? என் கூட உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? இப்படி மேரேஜ் பண்ணாலும் என் கூட உன்னால ஹாப்பியா லைஃப் வாழ முடியுமா மாமா? உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏண்டா இந்த வீட்டில் தான் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்க. உங்களுக்குள்ள ஃபைட் ஆச்சு. நீ லண்டன் போயிட்ட. லண்டன் போனோன்னே அவன் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீ வந்து ஜங்குக்கு எனக்கு வேண்டாம், நான் சுகா மாமா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுவ. அவன் சொன்னதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்புறம் அவன் இந்த ஊரை விட்டே போயிடுவான். ஏண்டா எல்லாத்துக்கும் கிளியரா தெரியுது நீங்களும் ஜங்குக்கும் லவ் பண்றீங்கன்ட்டு. புரியுதா? உங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எனக்கு புரியுது. அப்போ எனக்கு தெரியாதா மாமா? அப்போ சுகா மாமா நீங்க என் கிட்ட வந்தது? டேய், அன்னைக்கு ரோட்ல நடந்துச்ச, நானும் தான் பார்த்தேன். சரியா? ஜங்கு உன்கிட்ட கெஞ்சினதை நானும் தான் பார்த்தேன். உன்னால எனக்கு அம்மா கோவம் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா என் தம்பி இப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரியும். அவன் ரோடுன்னு கூட பார்க்காம உன்கிட்ட அப்படி கெஞ்சிட்டு இருக்கான். நீ அவ்வளோ ஆட்டிடியூடோட நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஜங்குக்கா சொல்றான்னு அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். நீ சொல்லவே மாட்டேன்ட்ட. அந்த இடத்த விட்டு கிளம்பிட்ட. அப்போ மாமா அன்னைக்கு நைட்டு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தாண்டா அவ்வளோ க்ளோஸாக வந்தேன். உன்னால என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியல. உனக்கு ஜங்கு கூட நினப்பு வருது. ப்ளஸ் என் கூட அவுட்டிங் வர மாட்டேற, தலைவலிக்குதுன்னு சொல்லல, ஏதோ சில்லி ரீசன்லாம் சொல்லிட்டுற. அப்போ உனக்கு புரியல. அவ்வளோ என்னடா உனக்கு ஈகோ வந்து இடிக்குது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மேலே தப்பே இருக்கட்டுமே, அவன் கோவப்படுறது தப்பு இல்லையே. நீ எப்படி அவனுடைய லவ் நீ சந்தேகப்படலாம்? அவன் மேல எப்படி நீ சந்தேகப்படலாம்? அதனாலதான் அன்னைக்கு அவன் கோவப்பட்டான் அத்தனை பேர் முன்னாடி. அது உங்களுக்குள்ள இருக்க பிரைவசி. அத்தனை பேர் முன்னாடி அவன் பேசுனது தப்புதான். அதுக்குன்னு நீ பண்ணதும் தப்பு தானே ஜிம்மி? எத்தனை வருஷம் அவனுக்கு பெயின் கொடுப்ப? நீயும் அதை பெயின் அனுபவிக்கிற, அவனும் அந்த பெயின் அனுபவிக்கிறான். ஏன் 2 பேரும் விட்டு கொடுத்து அவன் விட்டு கொடுத்து கீழே இறங்கி வந்தாதானே? ஆனா நீ, உனக்கு ஏன்டா அவ்வளோ கோவம்? டேய் சுகா,
தாத்தா நீ வேற அம்மா அப்பாட்ட கேட்டுக்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னம்மா சொல்றான்? ஆம்பா எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்பா இந்த வீட்டில் தான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு சுத்துனாங்க, நமக்கு தெரியாதா? ஆமாடா, அதான் எனக்கும் புரியல. லூசு தாத்தா அப்படி சொல்லி ஜேஹோப்பு அந்த தாத்தாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. டேய் லூசு லூசுன்னா உன்னை அவ்வளோதான். இந்தப்பா என்னையும் வயனையும் பிரிச்சாத தயவு செய்து அப்படிங்கிறாரு. டேய் நான் ஏன்டா உங்களை பிரிக்க போறேன்? ஆ நீ செஞ்சாலும் செய்வ. இந்த வயனை பிடிச்சி இந்த மெக்கு மேரேஜ் பண்ணாலும் பண்ணுவேன். தாத்தா எனக்கு ஓகே. உன்னை அவ்வளோதான்டா, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ ஒருத்தன் தான் போய் மிச்சம் இருக்கிற, கழுத்து மிச்சு சாவடிச்சிருவேன் அப்படி சொல்லி ஜேஹப் வந்து அங்கே கத்திட்டு இருக்கிறாரு. அங்க ஆன்னு சொல்லி டேங் பார்த்துட்டே இருக்கிறாரு. டேங்க பார்த்துட்டு மெக்கு ஏய் மச்சான் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுடா அப்படிங்கிறாரு. இப்பயாவது லவ் சொல்லுவியா? அது எப்படி நீ சொல்லவே சொல்லாத தயவு செய்து, உன்னுடைய லவ் உன்குள்ளே வச்சுக்க அப்படி சொல்லி மெக்கு அங்க டயாங்க வாரிட்டு இருக்கிறாரு. நீ என்னை கிண்டல் பண்றியா? ஐயோ அது கூட உனக்கு தெரியலையா? நீ ரொம்ப பச்சை புள்ள போல இருக்கு, இதுக்கு ஜிம்மினே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருக்காங்க. இத பாரு ஜிம்மி, உன் மனசுல ஜங்குக் இருக்காதானே, கண்ணை மூடி யோசனை பண்ணி பாரு. ஆமான்னு சொல்லி அவர் வந்து அப்படியே தலையை ஆட்டாரு. அவர் கண்ணுல கண்ணீர் வருது. அப்புறம் என்னடா, உன்னையும் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்றான், நீயும் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ற, அப்புறம் என்ன? இருந்தாலும் அது நடந்து போன முடிச்ச விஷயம்டா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு சாரி கேட்டிருப்பான் யோசிச்சு பாரு. அன்னைக்கு லிப்ட்ல கூட உன்கிட்ட அவன் சாரி கேட்டாதானே? ம் அப்படி சொல்லி தலையை ஆட்டுறாரு. அவன் அவனு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடுவான். என்னமோ எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட், நீயும் அவனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்குன்னு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டா போவாங்க? யோசிச்சு பாரு. உன்னால ஜங்குக்கு இல்லாம இருந்துட முடியுமா? இல்ல வேற யாருக்கும் என்னை வச்சு வேற யாரையும் உன்னால மேரேஜ் பண்ண முடியுமா? முடியாது அப்படி சொல்லி அழுதுட்டு அப்படியே தலையை ஆட்டாரு. அப்படியே பயங்கரமா அழுதுட்டு அந்த இடத்துல அப்படியே நீல் ரன் போட்டு சாரி ஜங்கு, ஜங்கு சாரிடா, சாரிடா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி சாரி அப்படி சொல்லி பயங்கரமா அழுதுட்டே இருக்காரு. இப்போ ஜின் வேகமா வந்து அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு அழுவாத, சாரி ஜின்னாயா, சாரி உங்க தம்பியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்களை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நானும் தானே சாரி கேட்கணும், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நானும் தானே பேசியிருக்கேன், இல்லையா நான் தான் ரொம்ப 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 ஹெட் வெயிட்ல ரொம்ப திமிரா பேசிட்டேன், ரொம்ப ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் என்கிட்ட சாரி சாரின்னு கேட்கும்போது அவன் கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப பேசிட்டேன். அன்னைக்கு ரோட்ல என்னை ஒரு வாட்டி ஜங்குக்காங்க கேட்கும்போது எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்துச்சு தெரியுமா? இருந்தாலும் உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம். சரிடா அழுவாதுடா, இப்போ இப்போ உனக்கு ஜங்குக்கு வேணும் தானே? எனக்கு இப்போவே என் ஜங்குக்கு வேணும். சரி போய் கொட்டுவா. ஏன்னாயா அவன் காய் கூட தான் இருக்கான் தெரியும்ல. சரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏய் டயாங் அப்படி சொல்லி அப்படி டயாங் நிற்கிறாரு. எல்லாருமே சுபாவை தான் பார்க்குறாங்க. எந்திரி அப்படி சொல்லிட்டு ஜீன் அப்படியே ஜிம்மினை பிடிச்சி தூக்குறாரு. இங்கே வா. நானா? ஏய் நல்ல சான்ஸ் மச்சான், போ இல்லை சீ போடா அப்படி சொல்லி நிற்கு அப்படி தரன்னு அப்படி இழுத்து கொண்டாந்து சுகா முன்னாடி நிப்பாட்டுறாரு. என்ன சுகா, என்ன எப்பயாவது உன் லவ் சொல்லுவியா? ஏன்னா ஏய் நீ என்னை லவ் பண்ற தானே? இல்லையா? ஆமாவா? எதுனா சொல்றா. அது அது ஏண்டா எத்தனை வருஷத்துக்கு உனக்குள்ளே வச்சுட்டு இருப்ப? அது என்ன சுகா? இத பார் சுகாயா, இந்த தயாங் மச்சான் வாயத்தை வந்து சொல்லவே மாட்டான். அவன் சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்றான். ஆனா பாரு யாருக்குமே தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா ஜங்குக்கு ஜிம்மினுமே லவ் பண்றது எனக்கு தெரியும், என்னையே லவ் பண்றது எனக்கு தெரியாதா? சுகா ஹே எனக்கு தெரியும்டா நீ என்னை லவ் பண்றேன்ட்டு. நீ ஏன் சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா பார் மேக் கடைசி வரைக்கும் வாய திறக்கல. ஆமா ஆனா ரொம்ப கஷ்டம் சுகாயா, இவரை வச்சு. அவனோட அந்த இன்னசென்ட் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மேரேஜ் பண்ணிக்கலாமா சுகா? என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன தாத்தா? பண்ணிக்கலாம். எனக்கு டபுள் ஹாப்பிடா, டயம் உன்னை லவ் பண்ணேன்னு. இந்த லூசு தாத்தாக்கு ஒன்றும் தெரியாது, நீ மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்லி மெக்கு வந்து சொல்றாரு. கரெக்டுடா மெக்கு, இதுல மட்டும் அண்ணன் தம்பி எனக்கு லூசுன்னு சொல்றான் பாரு அப்படி சொல்லி அங்க தாத்தா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ போட்டுக்கலாமா? இப்போ ஃபாதரும் வந்து அவங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. 2 பேருமே சம்மதம் அப்படிங்கிறாங்க. இப்போ டயாங் வாயில இருந்தா சம்மதம்னு சொல்றா. சம்மதம் அப்படிங்கிறாரு. சரி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க
அப்படிங்கிறாங்க. இப்போ ரிங்கை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் சுகா தான் டயாங்கோட ஃபிங்கர்ல ஐ லவ் யூ டயாங் அப்படிங்கிறாரு. டயாங் கல்லேருந்து அப்படியே டியர்ஸே வருது. ஹாப்பி டியர்ஸா ம் அப்படிங்கிறாரு. சரின்னு ரிங் போட்டு முடிச்சாச்சு. இப்போ டயாங் ரிங் போடுறாரு. நீ ரிப்ளை பண்ணல. ம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ ரிப்ளை பண்ணலையே. ஐ லவ் யூ டூ சுகா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த ரிங்கை வந்து அப்படியே போடுறாரு. சுகா எதை பற்றியுமே யோசிக்கல, அப்படியே பிடிச்சி லிப்ஸ்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. சுகா அப்படிங்கிறாரு. சுகா விடவே இல்லை, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கும், அதை அப்படியே தொடச்சிட்டே இருக்கிறாரு. வேகமாக ஓடுறாரு. மேக் அவன் பின்னாடியே போ, ஃப்ளைட் டிக்கெட்லாம் என்கிட்ட இருக்குது, சுகா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு மேக் வந்து பின்னாடியே போகிறாரு. ஜிமின் மச்சான் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மேக் வந்து ஓடிட்டே இருக்கிறாரு. இதை தான் வந்து சொல்கிறாங்க. நிஜமாவா? நிஜமா சுகாவுக்கும் டயாங்க்கும் மேரேஜ்? டயாங் சுகா லவ் பண்ணானே என்ன? அட பாவீங்களா, அப்புறம் சீக்கிரட்டாக ஒரு லவ் ஸ்டோரியே ஓடி இருக்கு. ஆனால் சுகாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாரு. நம்ம தான் லூசு மாதிரி சுகாக்கு எதுவுமே தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி எங்கள் காயை வந்து விட்டுட்டே இருக்கிறாரு. பொண்டாட்டி என்ன அப்படி எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்? மேரேஜா யோசிக்கலாம், ஏன்னா இந்த பார் அப்படி சொல்லி கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. காய் தயவு செய்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஃபைட், இதுக்கப்புறம் ஒரு சமாதானம், அதுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியாது, பாரை என்னால் சுத்த முடியாது. இப்போவே என் அப்போ செருப்பை கழட்டி நிற்கிறான், ஆஃபீஸ் ஒழுங்காக கவனிடான்னு சொல்லிட்டு. டே எல்லாம் ஆஃபீஸ் நைட்டெல்லாம் எனக்கு பாரெல்லாம் என்னால் சுத்த முடியாது. ஜிம்மி தயவு செய்து உன் புருஷனை உன் வீட்டுக்கு கூட்டு போயிடு அப்படி சொல்லி அந்த காயை வந்து கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நேராக ஹேர் போட்டு கொடுங்க. நிஜமாவா இப்போவே கிளம்புறீங்களா? அந்த ஜங்குக்காக ஃபேமிலியை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நானும் நீனும் உன் ஆஃபீஸ்ன்னு சொன்னேன், உன் ஆஃபீஸுக்கு போய் பாரு. என் மச்சான் மேரேஜ் வேணா ஆஃபீஸை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மெக்கு வந்து சொல்கிறாரு. நம்மளும் நான் தான் சொல்கிறேன் ஆல்ரெடி, அப்போ இந்த எஃப்எஃப்ல நான் சிங்கிளா? நீ சிங்கிள் தான்டா அப்படி சொல்லிட்டு மெக்கு வந்து சொல்கிறாரு. அங்கே ஜிமின்க்கும் அப்புறம் ஜங்குக்கும் பயங்கர ஸ்மைல் இருக்கு. என் மச்சான் நீ மறுத்து சிங்கிள்டா அப்படின்ட்டு. ஆஹா என் பொழப்பு உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே காய் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இது அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா இப்போ 2 பேரும் ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருக்கிறாங்க. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. உங்களுக்கு சம்மதமா? உங்களை தான் கேட்குறோம், சம்மதமா? சீக்கிரம் சம்மதம்னு சொல்லுங்கடா. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. 2 பேருக்கும் சம்மதம். நான் ஜிமினை மேரேஜ் பண்ண சம்மதிக்கிறேன், நானும் என் ஜங்குக்காவை மேரேஜ் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இந்தாங்க அப்படி சொல்லி அந்த ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. அப்படியே அந்த ரிங்கை எடுத்து ஜங்குக் ஃபஸ்ட்டு ஜிமினோட ஃபிங்கரில் தான் போடுறாரு. அதே மாதிரி ஜிமினும் ஜங்குக்கா ஐஸை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ரிங்கை வந்து அப்படியே போடுறாரு. இப்போது மிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி ஜங்குக் ஜிமின் கிட்ட போயாச்சு. ஐ லவ் யூ டி என் பொண்டாட்டி கொள்ளிச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவ் மாமா நான் செம்ம ஹாப்பி. எதுக்குடியே உங்க கிஸ் பண்ணுறதா? இப்போ மாமா எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்? மேரேஜா யோசிக்கலாம். பட் பாவண்டி இதோ பாரு 2 பேரும் எவ்வளோ ஜோடியாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டயாங் அப்புறம் வந்து சுகாவை தான் காட்டுறாரு. ஸ்டேஜ் பாரு 2 சேருமா சேராதான்னு இவ்வளோ டிஸ்ட்டு வச்சுட்டு இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு நிற்குது. அப்போ நான் மட்டும் மாமா நம்ம ஹாப்பியாக லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி வயன் வந்து சொல்கிறா. நிஜமாவதி உன் கூட ஹாப்பியாக, ஏன்னா நமக்கும் நிறையா லவ் மூமெண்ட்லாம் இருக்கணும்ல, அதனால அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேடி அப்படி சொல்லிட்டு ஜேகப் செம்ம ஹாப்பி. ஏன்னா இன்டெரக்டாக வயன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அதனால ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கு. மச்சான் ஒரு வழியாக சேர்ந்துட்டான் அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்க மெக்கை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மெக்கு அமைதியாகவே உட்காந்துருக்காரு. என்ன அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படி சொல்லி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மெக்கு அமைதியாகவே உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சு மெக்? இல்லை எல்லா எஃப்எஃப்லையும் உனக்கு பேர் இருக்கு, சரி போனால் போகுதுன்னு சொல்லி பேர் வச்சிடலாமேன்னு கடைசியாக யோசனை வந்துச்சு, அதனால தான். நிஜமா? நிஜமாவா? அதுக்கு நீ கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத, தள்ளி உட்காரு.
நான் இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான்டா. அப்போது நம்ம உண்மையிலேவா அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக மேற்கு காயப்பட்ட அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு இதோ நீ தான். நானா? நிஜமாவா? நீ தான். அப்போ நீ இல்லையா? சரி போ. ஏய் நான் தான் அப்படி சொல்லி அப்படியே போகிற மேக்கப் பிடிச்சி அவரு டைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த கேஸ் ரொம்ப அப்படியே லாங்காக போகிற மாதிரி இருக்குல்ல. ஏய் ஜங்குக் விடு ஜங்குக். விட முடியாதுடி ஒண்டடி. இந்த நைட்டுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அதுக்குன்னு முடியலடா. கிஸ்ஸு இவ்வளோ அக்ரெசிவாக பண்ணுறடா. அப்போது மற்றதெல்லாம் யோசிச்சு பாரு. பொறுக்கி நான் விட்டானியா விட முடியாதுடி. நான் வந்து என்ன சொன்னேன்? கொஞ்சம் கொஞ்சமாவா? ஏண்டி சின்ன வயசுலேருந்து உன்னை ஹக் பண்ணுறேன், இப்படி கிஸ் பண்ணுறேன். ஜங்குக் உன்னை இப்படி டச் பண்ணுறேன். ஐயோ இப்படி டச் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னால் அவர் கீழே ப்ரைவேட் பார்ட் அப்படியே டச் பண்ணி தாண்டா அப்படி பண்ணுறேன். அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறா. என்னால் முடியாது. நானே எத்தனை வருஷமாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கேன் என் அழகு பொண்டாட்டிக்காக. இப்போ தான் அந்த அழகு பொண்டாட்டி கண்ணு தெரியுது. பழசெல்லாம் பேசாத, மறுபடியும் நமக்குள்ள பிரச்சனை வரும். அது என்னால் மறக்கவே முடியலடா. அத்தனை பேரும் விட்ரா முடியாது. இன்னொரு வாட்டி அதை பற்றி பேசுகிறேன். அப்படியே லிப்ஸை கடிச்சு தனியாக எடுத்துருவேன். அப்படிங்கிறாரு. அந்த லிப்ஸு ஒரு மாதிரி அப்படியே ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. ரத்தம் வந்துச்சுடா. இது ரத்தம் வந்துச்சா அப்படி சொல்லி அதை அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. அட பாவி பொறுக்கி நான் எப்படி ரத்தம் வருது பாரு. ஜிம்மி பொண்டாட்டி சாரி டி. ஜங்குக்கா சாரி டி. ரொம்ப சாரி. நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால. நானும் தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டனால தானே நீ என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட. என் மேலே தானே ஃபஸ்ட்டு தப்பு. பரவாயில்ல ஜங்குக், நம்மளுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்தனால்தான் உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, எனக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுடா. இது மேலே நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதில்ல. ஆமாடி போதுண்டி அம்மா. இந்த பிரச்சனையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ லண்டன் போகணுன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாவா? உனக்கு தெரியுமா? எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு. இதுக்கு கடிச்சா இதுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்? பண்ண மாட்டேன்டே. இதுக்கு மேலே இதுதான் என் ட்ரிங்க்ஸு. ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டேன். நீ என்ன வேம்பேரடா? ஆமாம் நீ மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் நான் வேம்பேர். நீங்கள் அப்படி சொல்லி அவர் ஏற்கனவே ஷர்ட் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருந்துருப்பாரு. அவர் மேலே ஷர்ட் இல்லை, ஜிம் மேலே ஷர்ட் இல்லை. ஜங்குக்கா இப்படி கூப்பிடும் போது தாண்டி எனக்கு சும்மா அப்படியே போதை ஜிவ்னு ஏறுது. எனக்கு என்னடா பண்ணுறேன், சக் பண்ணுறேன் தெரியல. ஐயோ உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ தானே உனக்கு மூடு ஸ்டார்ட் ஆகும். அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணாதடா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெயினாக இருக்கா? அப்புறம் எப்படி இருக்கு? எனக்கு வேற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதுக்கு தான் பண்ணுறாங்க, புரியுதா? அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் பேசல போய் அப்படியே சக் பண்ணுறாரு. ஜங்குக் முடியலடா என்னால். என்ன எது கிடைச்ச? உன்னை எப்படி சொல்லியிருக்கான்? ஜங்குக்கானு அப்படி கூப்பிடு. சும்மா ஜங்குக்கு சொல்லுவேன். ஜங்குக்கான்னு கூப்பிடு. ஜங்குக்கா ஆமாம் வலிக்குதுடா. என்னடா பண்ணுற? கடிச்ச இடத்துல சக் பண்ணுறான். அப்படியே அந்த பக்கம் சுகா என்னடா வாடா. இல்லை எனக்கு டைம். ஏண்டா எவ்வளோ தாண்டா டைம் எடுத்துப்பேன்? அட பாவி, லவ் சொல்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நீ லவ் சொல்லவும் இல்லை. இந்த மேரேஜ் ஆகி இது செகண்ட் நைட்டா? இப்போ வந்து ஏடா நேற்று தான் ஏதோ டயர்டாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, வேணான்னா சரி ஓகேன்னு விட்டுட்டேன். என்னால் முடியாட்டா ஒழுங்கு மரியாதையே வந்துடு. வேணா சுகா. என்னடா அழுவுற? சின்ன பிள்ளையாடா நீ? இப்போ சுகா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. டயாங்கா வேணாண்டா வந்துடுறா. நானும் தானே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவனுங்க அது கிஸ் பண்ணியிருக்கானுங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்கடா. உன்னை நான் எதுவுமே பண்ணதில்லைடா. நீ நேற்று நீ கிஸ் பண்ணி இது இந்த அத்தனை பேர் மதிக்கும் அதை இப்படி அப்படிங்கிறாரு. என்ன சொன்னா இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்தா இப்படி கிஸ் பண்ணனே இதுவா? சுகா
இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா வேணாம் சுகா அப்படி சொல்லி அவர் ரூம் டோர் திறக்கலாம் சொல்லி ஓடுறாரு. பின்னாடி ஓடியாந்து சுகா அப்படியே ஹக் பண்ண மாதிரி விடு விடு சுகா விட முடியாதுடா அப்படி சொல்லி அப்படியே தூக்கிறாரு. சுகா விட முடியாதுடா இன்னைக்கு இந்த கரடி பையனை இந்த பூனை எப்படி பிச்சு பிச்சு தின்னுப்பாரு அப்படி சொல்லி அப்படியே தூக்கி வந்து பெட்ல அப்படியே படுக்க வச்சுட்டு அவரை எந்திரிக்கிறதுக்குள்ளாட்டியும் அவர் மேல ஓவர் ஆயிடுறாரு. சுகா ஏய் இன்னைக்கு பார்த்தா பாவமா இல்லையடா சுகா என்னை நீ ரொம்ப லவ் பண்றியா? ரொம்ப ரொம்ப லவ் பண்றான் அப்படியா? நான் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. பயம் அது நீ ரொம்ப ரூடா இருப்பியா? நான் சாஃப்ட்டு தெரியுமே நீ தான் சாஃப்ட்டுன்னு. அதனால அப்புறம் வேற நீ எனக்கு நோ சொல்லிட்டேன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுமே. அதனால தான் உன்னை யாரா நோ சொல்லுவாங்கடா அழகு கரடி பையா அப்படி சொல்லி அப்படியே கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடிலாம் அப்படியே ரப் பண்ணி அந்த மாதிரி இப்போது ஆட்டோமேட்டிக்காக ரயாங்கோட பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் கொஞ்சம் டெம்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. சுகா 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 அப்படி சொல்லி மூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டேட்டி கிஸ்ஸாக அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணி முடிக்கிறாரு. சுகா அப்படி சொல்லி அவர் அந்த பக்கமாக ஹெட்டை திருப்பிக்கிறாரு. என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. ஷையாக இருக்கா? இன்னும் எவ்வளோவே இருக்க இதுக்கே ஷை ஆகிட்டேன்னா எப்படி? ஓ சுகா அப்படி சொல்லி அப்படியே இழுத்து சுகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த பக்கம் என்னடா பண்ணுற விட்றா விட முடியாதுடா அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னா இன்செக்ட் பண்ணிட்டாரு. வலிக்குது வலிக்குதா வலிக்குதா வலிக்கிட்டு எனக்கு என்ன நான் பண்ணேன் அன்னைக்கு எனக்கு இப்படிலாம் அடிச்ச ஏண்டி புருஷனை இப்படி அடிக்கிறியோ வெக்கமா இல்லை? நீ போய் எல்லாத்தையும் காய்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அடிக்காம கொஞ்சம் வசிவாங்க. ஓஹோ அப்போ இதே போய் நான் சொல்லிட்டா அப்படிதான் நீ செருப்பு கட்டி பார்த்தால்டா ஆமா அப்படிங்கிறது. என்னன்னு சொன்னா தள்ளும் போது அவருக்கு கொஞ்சம் பெயினா இருந்திருக்கும். ஏன்னா அவர் தான் இன்செக்ட் பண்ணியிருக்காருல அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதுடா இங்க விட முடியாதுடா அப்படி சொல்லி அங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவரு அந்த மூவ் ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்காரு. அக்கா முன்னாடி பண்ணி அப்படி சொல்லி அவர் வேலையை பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே நின்று பார்த்தாரு. ஐ லவ் யூ ஜங்குக்கா ஐ லவ் யூ டூடா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன இவ்வளோ நேரம் வேணா போல அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறேன். நான் சும்மா சொல்லுவேன் நானும் தான் இதுக்காக எத்தனை டேஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். நிஜமாவா? என்கிட்ட சொல்லவே இல்லை. பொறுக்கி உன்னை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாங்க. உண்மையை சொல்லு எல்லாத்தையும் போய் காய்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு. நீ சத்தியமா இல்லடி அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. அது நம்மளுக்குள்ள இருக்க ஹியூஜ் மெமரிஸ். அது போய் வெளியே சொல்லுவாங்களோ நான் அன்னைக்கு சொன்னேன். அது ஏதோ உனக்கும் சாரி இனிமேல் சொல்ல மாட்டேன் ஓகேவா? ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லி ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. வலிக்குதுடா அவ்வளோதான் ஃபினிஷ் முடிஞ்சு அப்படி சொல்ல முடிஞ்சா தள்ளுறா அப்படி சொல்லிமா அப்படிங்கிறாரு. என்னடா வலிக்குதுடா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஒன் சைடாக அப்படியே படுத்துக்காரு. இப்போது பின்னாடி பேக்கப் பண்ணிட்டு ஜங்குக் பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கு ஒரு வழியா நீயும் நானும் இப்படி என்னுடைய ரூமில் ரொம்ப ஹாப்பிடா. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கடைசியில் இப்படி வந்து இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. நம்ம லவ் ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குல்ல. ஏங்க நீங்களே சொல்லுங்கள் எங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டோட நாங்கள் வந்து டீ குக் 2 பேரும் உங்களை வந்து பார்க்குறோம். பாய் சராங்கே.